மேகம் தவழும் வான்பரப்பெங்கும் செந்தமிழை அளித்தளிக்க GTR நிகழ்ச்சிகள் புத்துணர்ச்சிக்கு புதுமுகமாய் புவி எங்கிலும் இசைமலையுடன் இணையதளம் ஏறி வானொலிகளுக்கு மெருகேற்றி உங்கள் இல்லங்கள், வாகனங்கள், கைபேசிகள் எங்கெங்கிலும் GTR இசை முழக்கம். எமது நிகழ்ச்சிகளை இணையதளமூடாக www.gtr.fm மற்றும் Facebook ஊடாக facebook.com/gokulam-tamil-radio இந்த இணையதள முகவர்களில் உலகமெங்கும் கேட்டு மகிழலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி செலிபிரிட்டி டைம். இந்த நேரத்தில் எங்களோட KS லோகேஷினி இணைகிறாங்க ஃப்ரம் மலேசியா. ஸோ அவங்களோட தான் இப்போ பேச போகிறோம். மாதவி, நீங்கள் ரெடியா? நான் ரெடி. ஓகே, உங்கள் ஊருக்காரங்கன்னா உடனே வந்து பயங்கரமாக ரெடியாக ஆவலாக இருக்கிறீங்க, அப்படியா? கண்டிப்பா, அது நம்ம ஊருன்னா அப்படிதானே. அப்படியா? ஓகே, ஸோ அவங்களுக்கு வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் லோகேஷினி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ லொகேஷனி வந்துட்டு பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒர்க் மூலமாக வீட்டில இருந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனாங்க, பாதியில் ஒரு இடத்துல நின்று எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. பயங்கர பிஸியாக இருக்கிறீங்க லொகேஷனி. ஸோ வெல்கம் டு GTR செலிபிரிட்டி டைம். ஸோ எங்களோட இணைந்து கொண்டதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களை பற்றி வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஆரம்பிப்போம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து உங்களுடைய போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. யூஆர் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், டான்ஸ் கோரியோகிராஃபர், டான்ஸர், மாடல், அப்புறம் வந்துட்டு யூ ஆல்சோ ஆக்டட் இன் சம் மலேசியன் மூவிஸ், அப்படியா? எஸ், கரெக்ட். இவ்வளவுதானா? இதை விட இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கா? இல்ல, நான் ஃபேஷன் ஷோலாம் ரொம்ப காண்டாக்ட் பண்ணுவேன். ஃபேஷன் ஷோ நீங்களே காண்டாக்ட் பண்ணிருக்கீங்க? ஓகே, காண்டாக்ட் பண்ணுவோம். நான் இப்போ ரீசன்ட்லி வந்துட்டு THR ரேவதி மலேசியால அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட்ல பிருந்தாவனம் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் ஷோ செஞ்சோம். அது வந்து அந்த DP Ghana நெட்வொர்க், அதாவது மலேசியன் குளோபல் இந்தியன் ஃபியஸ்டா, அதுல we conducted this road show. It's a super success. So that's one of the reason is because of Mr. DP Ghana and also Revati who gave me the platform. So I should thank them this time. And of course நல்ல ஒரு நல்ல ஒரு இந்தியர்கள் இருக்கிற அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஷோ ஒரு வேற விதமான ஒரு கான்செப்ட்ல வெளியாக்குறது வந்துட்டு ரொம்ப புதுசு. இது ஒரு டான்ஸ் மூலமா வந்து அப்புறம் ரேம்ப் வாக்ல வந்து முடியும். சோ ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்கிறது டான்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு வந்து இந்த மாதிரி ரேம்ப் வாக்ல வந்து முடியும். ஓகே, அண்ட் இது வந்து நீங்க ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுங்க. சோ அதனால இது மலேசியா ஃபுல்லா நடந்ததா? மலேசியா ஃபுல்லா நடந்தது. சோஃபா இந்த ஒரு கான்செப்ட் நாங்க வந்து 2 இடத்துல வெளியாக்கணும். மலேசியால ஷாலாம்ல என்ற ஒரு பகுதியில, 2வது இடம் வந்துட்டு பினாங்ல உள்ள பகுதியில. சோஃபா இந்த 2 இடத்துல வெளியாக்கியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு செய்யறதுக்கு. அப்கிரேடிங் our concept as well. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு இத்தனை முகங்கள் அப்படின்னு சொன்னோம். ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், டான்ஸ் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், மாடல், ஆக்ட்ரஸ் அப்படின்னு. அதோட எக்ஸ்ட்ராவா வந்து இப்போ வந்து ஃபேஷன் ஷோ வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபேஷன் ஸ்கூலும் ஏதாவது வச்சிருக்கீங்களா? யாருக்காவது ட்ரைனிங் மாதிரி பண்றீங்களா இல்லையா? மாடலிங் ஒர்க் ஷாப் செய்யறேன். அது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு புதுசா மாடல் ஆகிறதுக்கு ஆர்வப்படுறவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து இதில் கலந்துக்கலாம். அவளுக்கு க்ரூம் தேம், எப்படி வாக் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பேன். பிசைட்ஸ் தட், பிசைட்ஸ் மாடலிங் ஐ எம் ஆல்சோ டூயிங் பிரைடல் கோர்சஸ். அப்புறம் பிரைட்ஸ்க்கு வந்து ஒரு பர்சனல் மேக்கப் கான்டாக்ட் பண்றேன். ஸோ ஆல் திஸ் இன்வால்வ் தட். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க? ஸோ லோகேஷினி வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க? இது வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சது இந்த இவ்வளோத்துலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக, அதாவது பப்ளிக், அதாவது நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எதில் முதல்ல ஆரம்பிச்சிங்க? மாடலிங்கில் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிங்களா? எங்கே மேக்கப் ஆர்டிஸ்டாக முதல்ல ஆரம்பிச்சிங்களா? எங்கே உங்களுடைய ஆரம்பம் இருந்தது? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து பேஷன் என்றா என்னோட டான்ஸ். ஐ லவ் டான்சிங். டான்ஸ் மூலியமா தான் எனக்கு வந்து ஒருத்தவங்க, ஒரு சைனீஸ் நபர் வந்து என்னை ஸ்பாட் பண்ணி ஸ்டேஜ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பூத்திக் கலெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு மாடலா கேட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு ஜீரோ நாலேஜ். So but they have taught me எப்படி நடக்கணும். So I was been trained by those people. So from there I took up modeling, so அதுல இருந்து தான் நான் வந்து மாடலிங் கத்துக்கிட்டேன். And besides that I love what you call it, do makeup. மேக்கப்னா எனக்கு ஒரு, அது வந்து டான்ஸ்ல இருக்குது இல்லையா, ஒரு டான்ஸர்னா ஒரு மேக்கப் தெரியணும். சோ பேசிக்கா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பெங்களூர்ல போய் படிச்சுட்டு அப்புறம் ஆஸ்திரேலியால போய் படிச்சேன், மெல்பர்ன்ல. மேக்கப் வந்து நீங்க எங்க? பெங்களூர்ல படிச்சு அப்புறம் ஆஸ்திரேலியாவா?
Yep, 2 இடத்துல படிச்சோம். அங்க வந்து மேக்கப்புக்காகவே நீங்க இவென்ட் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா மேக்கப் படிக்கிறதுக்காக? Yes, correct. ஓகே. So I went there and I fulfilled my course there. Then இங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். Then அப்பதான் வந்து when I start doing my makeup towards my brides and everything, I get exposed to them, and of course fashion was my passion as well. ஃபேஷன்ல வந்து இண்டல்ஜ் பண்ணணும், ஏதாவது செய்யணும். இந்தியன்ஸ்க்கு அவங்க ஒரு மாடலா ஆவறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ஆனா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வேணும். சோ அதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். இட் வாஸ் a great success. நிறைய ஃபீட்பேக் வந்தது நம்ம இந்தியன் மத்தியில. வெரி குட் ஃபீட்பேக். சோ அது மூலமா தான் வந்து ரேவதி THR வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன ஸ்பாட் பண்ணுது. அங்கே எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா முதல்ல அவங்க படம் விவாகரத்து படம் என்ற ஒரு தலைப்புல வந்து மலேசியால நல்லா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருக்கீங்கள, நீங்களா ஒரு ஹீரோயினா நடிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தலையில குண்டு வச்சு போட்டாங்க. சரி, நடிக்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை. பட் I did my level best and yeah, I had a very good feedback with that. Okay. So அவங்க ரேவதி THR ரேவதி கூட பேசும்போது அவங்க சொல்லிருந்தாங்க அந்த விவாகரத்து அப்படின்ற படம் வந்து 7 ஹீரோ 7 ஹீரோயினா? Yes, correct. 7 heroes 7 heroines. Okay. So அதுல வந்துட்டு ஒரு ஹீரோயினா நீங்க பண்ணிருக்கீங்க. Yep. Yeah, that's true. Okay. So அந்த படம் வந்துட்டு ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் எடுத்து ஒரு படம் வச்சு வெளியாக்குறதுவே போதும் ஆயிரும். பட் கதாபாத்திரங்கள்ல 7 முக்கியமான கதாநாயகிகள் எடுத்து அந்த ஷூட்டை முடிச்சு இன்னைக்கு படம் வெற்றிகரமா வெளியா இருந்தா சாதாரண விஷயம் இல்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். சொல்லும்போது மலேசியா ஆக்சுவலி அவங்க சொல்லும்போது நான் பார்த்தேன் 7 ஹீரோயின் 7 ஹீரோவா அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு அதை வந்து கரெக்டா கொண்டு போறது இதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை வெளியாக்குனாங்க. தெய்வத்தோட அனுகிரகத்துல நல்லா ஓடுச்சு இந்த படம். நல்லா ஃபீட்பேக் கிடைச்சது. பிரம்மாண்டமா சொல்ல முடியாது. வாழ்க்கையில சராசரி மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனைகள் சந்திப்போம், ஏன் அந்த பிரச்சனை வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போனோம், வீட்லயே அது சமைச்சிடலாமே. நம்ம நாக்கு தானே அதுக்கு காரணம். அந்த நாவை நம்ம அடக்கணும்னா அந்த விவாகரத்து நடக்காதுல்ல. சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இவங்க வெளியாக்குறாங்க. 7 கதை, அதான் உண்மையான கதைகள் எல்லாம். ஓகே. சோ உங்களுடைய பேஷன் சின்ன வயசுல இந்த டான்ஸ்னு சொன்னீங்க. டான்ஸ் மூலமா உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் தெரிஞ்சா மேக்கப் தெரியணும்னு மேக்கப் அதுக்காக படிச்சு பெங்களூர்ல மெல்பர்ன் ஆஸ்திரேலியால போய் படிச்சு அதுல வந்தீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. ஒரு அதுவே வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து மூவி சான்ஸ், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு விண்டோ ஓபன் பண்ணா இன்னொரு விண்டோ ஓபன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி வந்துருக்கீங்க. அண்ட் இப்ப ஆஃப்கோர்ஸ் மாடலிங் இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க. மாடலிங் வந்து when I was doing my makeup, so அதுல வந்துட்டு I want to show my makeup இல்லையா. ஒரு பிரைட்க்கு வந்து வித்தியாசமான ஒரு மேக்கப் நம்ம காமிக்கணும். ஒரு ஸ்டேஜ் மேக்கப் சரி, ஒரு டின்னர் மேக்கப், ஒரு வெட்டிங் மேக்கப், ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப், ஆர் டு அட்டெண்ட் a function மேக்கப். சோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி என்னோட மேக்கப் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும் ஒரு பிரைட்க்கு. ரொம்ப மேக்கப் வந்து கொடுக்காது. சோ நான் என்ன ஒரு விஷயம் நான் நினைச்சேன்னா, சரி நம்ம ஏன் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து வேற விஷயம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணலாமே. ஒரு ஃபேஷன் ஷோ செஞ்சு அந்த ஃபேஷன் ஷோல வந்துட்டு என்னோட மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டான்ஸ் மூவ்மெண்ட் செய்ய வச்சு அந்த ஃபேஷன் ஷோ மூலமா அந்த மேக்கப்பை வந்துட்டு காமிக்கலாமா ஆடியன்ஸ் கிட்ட. சோ ஏன் அது செஞ்சேன்னா, ஒரு மேக்கப் வந்து லாஸ்ட் பண்ணணும். ஒருத்தவங்க முகத்துல நம்ம போடுறப்ப அது லாஸ்ட் பண்ணணும். அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் இருந்தாலும் சரி. The reason I had this what do you call that idea, இது வந்து ஒரு டான்ஸ் மூலமா நான் காமிக்கணும்னா, நான் டான்ஸ் அப்ப வர்க்கும் இல்லையா, வர்க்கிறப்ப ஃபவுண்டேஷனோ இல்ல நம்ம போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் போடுற இந்த ப்ராடக்ட், நான் போடுற இந்த குவாலிட்டியான ஒரு விஷயங்கள் அந்த முகத்துல அது கலையாது. என்ன டான்ஸ் பண்ணாலும் சரி, எத்தனை மணி நேரம் நீங்க கழிச்சு நீங்க போய் அழைச்சாலும் சரி, உங்க ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் முதல்ல நான் ஆரம்பிச்சது. மக்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக யூ ஸ்டார்ட் திஸ் வே. சோ அதுல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மேக்கப் போடுறவங்களை வந்து டான்ஸ் பண்ண வச்சு கொள்ளலாம். அவங்க எல்லாம் வந்துட்டு டான்ஸ் கத்துக்கிட்டவங்களா இருந்தாங்களா, இல்ல அவங்களுக்கு வந்து சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது, பட் வராதவங்களுக்கு வந்து நீங்க டான்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டதா?
ஆக்சுவலி என்கிட்ட வந்தவங்க எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் நான் எடுத்து க்ரூம் பண்ணினேன். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸ்போஜர் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அப்போ வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிரும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப கவனமா இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நான் எடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்துல அவங்கள மோல்ட் பண்ணி எனக்கு வேண்டிய ஒரு மாடலை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா உருவாக்கிட்டேன். சில பேர் வந்துட்டு என்னோட கம்பெனி வெளியே போனாலும் அவங்களுக்கு தெரியுது இவங்க எந்த கம்பெனில வந்திருக்காங்க, டசானஸ்ல இருந்து வந்திருக்காங்களா, அவங்களுக்கு தனியா ஒரு மதிப்பு பாக்குறாங்க. அவங்க பாக்குற ஓ டசானஸ் மாடலா கண்டிப்பா வெல் ட்ரெயினா தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் உருவாக்கியிருக்கேன். சோ அது வந்து என்னோட பெத்த தாய்க்கு நான் நன்றி சொல்லணும்னா அவங்களோட ஒரு ஆர்வத்தினால தான் எனக்கும் அந்த ஆர்வம் வந்தது. சோ உங்களுடைய அம்மாவுக்கு வந்து இதுல மாடலிங் ஆர்வம் இருந்ததுன்னு சொல்றீங்களா? அவங்க முன்ன ஒரு காலத்துல வந்து அவங்க ஒரு பெரிய மாடல் தான் சொல்ல வேண்டியது. அவங்களோட சாரி டிராப்பிங்கோ சரி, அவங்க மேக்கப் ஹேர் ஸ்டைலோ சரி, she was my guru. அவங்க வந்து எனக்கு கண் பார்த்தா கை செய்யும்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்தது. ஆர்வம் இருந்தா எங்க போனாலும் எப்படி போனாலும் நீ போப்ப, நீ கத்துக்குவ. ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் நீ கத்துக்கணும் இல்ல, ஒருத்தங்க நீ பாக்குற செய்யறது நீ கத்துக்குவ கண்டிப்பா. சோ அந்த ஒரு விஷயத்த எங்க அம்மா எனக்கு ஊட்டி வாழ்த்தாங்க. அம்மா கிட்ட நான் நிறையவே கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இந்த ஒரு நிலைமையில இருக்குன்னா எனக்கு எங்க அம்மா இல்லாம நான் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் மை சிப்லிங்ஸ், அவங்க வாஸ் a great pillar to me. Mr. Ghana who actually my backbone. So all people have played so much of important role in my life. ஓ வா ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு உங்க லைஃப்ல. அண்ட் உங்களுடைய கம்பெனி பேரை கொஞ்சம் கிளியரா சொல்லிடுங்க. Dazania's bridal. டசானியால்ஸ் பிரைடல். சரி, இந்த பேர் இது வந்து வித்தியாசமா இருந்தது. இந்த பேர் எப்படி நீங்க இந்த பேரை எடுத்தீங்க? டசானியால்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமா செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டசானியாஸ் நான் ஏன் எடுத்தேன்னா டசானியாஸ் வந்து ஒரு சன்ஸ்கிரிட் பேரு, மீனிங் டு சே எலகன்ஸ். ஓகே. நம்ம தோற்றத்துல வந்து எலகன்ஸ் இருக்கணும். அழகு இருந்தா மட்டும் பத்தாது, பட் யூ ஷுட் கேரி யுவர்செல்ஃப் எலகன்ட்லி. யூனோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பேர் நான் கண்டுபிடிச்சேன். and this name is from Sanskrit words. சான்ஸ்கிரிட்ல இந்த வேர்ட் இருக்கு டசானியால்ஸ் அப்படின்றது. டசானியாஸ் வந்துட்டு அதோட மீனிங்கே வந்துட்டு எலகன்ஸ். That's the thing. That's why I put this name. So சான்ஸ்கிரிட்ல இருந்ததை வந்து நீங்க இங்கிலீஷ்ல டசானியால்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இதுக்கு ஏதாவது நீங்க நியூமராலஜி பாத்தீங்களா? எண் சாத்திரம் இல்ல, அறவே இல்ல. ஓகே. I just took it, but நான் எதுவுமே பார்க்கல. அப்படியா? ஓகே. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ சன்ஸ்கிரிட்னு சொல்றீங்க, அதை வந்து இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணும்போது DARZANIAZS அப்படின்னு போட்டிருக்கீங்களே, அதனால இன்னும் நிறைய Z வருது இப்படிலாம் வருதுன்ட்டு தான் நான் அந்த கேள்வி கேட்டது. வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. என்னோட பேரு ஒருவேளை நான் தான் பாத்திருப்பேன். என்ன சொல்லுவாங்க, நியூமராலஜி பார்த்து போட்டிருப்பேன் KS லொகேஷன்னு. பட் கம்பெனி பேரு இல்ல. ஓகே. ஏன்னா உங்க பேர் வந்து அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம GTRல கேட்டுட்டு இருக்கவங்க, ஃபேஸ்புக்ல வந்து இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்க பேரோட ஸ்பெல்லிங்கே வந்துட்டு LOGESSHIINE அப்படின்னு. நானே வந்து இவங்க தான் தப்பா டைப் பண்றாங்களோ, ஐ வந்து இங்க வரணும்னு நினைக்கிறேன், INIEன்னு வருமோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நீங்க இல்ல இப்படித்தான், ஆஹா இது மஸ்ட் பி நியூமராலஜி தென் அப்படின்னு முடியும். ஓகே, வெரி குட். சரி, நம்ம வந்து உங்களோட விருப்பமாக ஒரு பாடல் இன்னைக்கு அதை கேட்டுட்டு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம், சரியா? சோ நீங்க வந்து முதலாவதாக கோச்சடையான் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலான்னு சொல்லிருக்கீங்க. இந்த பாடல் உங்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற பாடல் வந்து ஏன் உங்களுக்கு இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு? ஏன் இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னா, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்கோர்ஸ் அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் ரஜினி சார் சொல்றப்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள், எனக்கே வந்து சேர மாதிரி ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். பிகாஸ் பிசினஸ்ல வந்து கண்டிப்பா போட்டி போறாம இருக்கும். ஆனா அதுக்கு மீறிந்துதான் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை வந்து ஒரு நல்ல நண்பர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அந்த நம்பிக்கையே இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் மாற்றம் இல்லையா? சோ இந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஓகே. சோ அதனாலே உங்களுக்கு இந்த வார்த்தைகளோட உங்களுக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க, அதனாலே இந்த பாடல் பிடிச்சிருக்கு. ஆமா. ஓகே, பாடலை கேட்டறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப் ஊடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2.
டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் த செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/Gokulam Tamil Radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி, GTR.FM செலிபிரிட்டி டைம். அந்த நிகழ்ச்சியில் இப்போ எங்களோட இணைஞ்சிருக்காங்க KS லோகேஷினி ஃப்ரம் மலேசியா. ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்க மலேசியாலன்னா KLன்னு நினைக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்போம். ஸோ மலேசியாவில் வந்துட்டு KLல தான் வந்து இந்த டசானியாஸ் அப்படின்ற பிரைடல் பாயிண்ட்ஸ், இந்த ஒரு மாடலிங் ஸ்கூல், பிரைடல் விஷயங்கள்லாம் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கா, இல்லை வேறு இடத்துலையும் கூட பிரான்ச் வச்சுருக்கீங்களா லோகேஷினி? ஓகே, நான் இப்போ மாதவிட்டு தான் பேச வேண்டியிருக்க போகுது. என்னாச்சு? லோகேஷனுக்கு லைனை கட் ஆயிடுச்சு. ஐயோ, அச்சச்சோ. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவங்க விருப்பமாக இன்னொரு பாடலும் சொல்லியிருந்தாங்க, அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடுவோமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்-ஊடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை, மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் த செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/Gokulam Tamil Radio. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. மானிட பிறவி என்பது நாம் அனைவருமே வரம் வாங்கி வந்த ஒரு பிறவி. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மடிந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்து மடிந்தோம் என்று இருத்தல் மிக அவசியமானதொன்று. வாழ்க்கையில் நாம் அனைவருமே ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். நம்மை வெற்றி அடைய விடாமல் தடுக்கி கீழே விழச் செய்யும் தடைகளை அறிந்து அவற்றை அகற்றினால் மட்டுமே நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நாம் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. ஒரு மனிதன் நான் மனிதன் என்று மார்த்தட்டி பெருமை கொள்ள ஒரே காரணம் தன்னுள் இருக்கும் ஆறாம் அறிவான சிந்தனை ஆற்றல்தான். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? நாம் எதையும் செய்வதற்கு முன் சிந்தித்தாக வேண்டும். மனதை விழிக்கச் செய்வது மிக அவசியமானதொன்று.
வெற்றியின் சிகரத்தை தொட விரும்பும் அனைவரும் மனதளவில் தங்களை எப்படி தயார் செய்து கொள்வது என்பதை அறிய வேண்டும். ஆனால் நம்மிடையே பெரும்பாலானோர் வாழ்வின் வெற்றிக்கு தடையாகவும் இடையூறாகவும் அவர்களின் வாழ்க்கை சூழல், படிப்பு, வேலை, பொருளாதாரம், குடும்பம், சமுதாயம் போன்ற சுற்றத்தையே காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காரியம் செய்பவர் காரணம் சொல்வதில்லை, காரணம் சொல்பவர் காரியம் செய்வதில்லை என்ற கூற்றுக்கிணங்க பலவீனங்களை அகற்றி ஒரு வெற்றியாளருக்கான தகுதிகளை நமக்குள் நாமே நிரப்பிக் கொள்ள வேண்டும். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே. அந்நிலையில் நமது GTR கோகுலம் தமிழ் வானொலியில் நமக்கு நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தடையாக இருப்பது என்ன, நம் வெற்றிக்கான தடைகள் தான் என்ன என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ எனக்கு வந்து செலிப்ரேட் டைம் என்ன ஆகுது மாதவி? அவங்களுக்கு நெட்வொர்க் அவுட்டா என்னன்னு தெரியலையே. ஐயோ நிறைய கொஸ்டின் மாதிரி வச்சிருந்தாங்களே மேக்கப் பத்தி. அபித்தும் வச்சிருந்தாங்க போல. அபித்தும் வச்சிருந்தாங்க, நீங்களும் வச்சிருந்தீங்க. பட் அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்க்கலாம், இன்னொரு பாடல் கூட இருக்கு அவங்களோட விருப்பமாக. அந்த பாடலை கேட்டுட்டு அவங்க வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை, மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சி, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் த செலிபிரிட்டி, Facebook டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/கோகுலம் தமிழ் ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஓகே, நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவங்களும் வந்துட்டு இன்னைக்கு இந்த டைம் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஒர்க் மூலமாக இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறேன், இந்த டைமில் நான் வந்து ட்ராவல் பேக் பண்ணிட்டு இருப்பேன் வீட்டுக்கு, இப்போ தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு நெட் கேஃபேல போயிருந்தா எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நெட் கேஃபேலேயே வந்துட்டு அங்கே நெட்வொர்க் சரியில்லையா அம்மா மாதவி. சரிட்டு கடைசியில நெட் கேஃபே கூட நெட் கேஃபேலயே வந்து நெட்வொர்க் சரியில்லைன்னு, சரி பரவாயில்ல நான் என் ஃபோனில் உள்ள நெட்லேயே பேசுகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அநேகமாக அவங்களுடைய ஃபோனும் வந்து பேட்டரி அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஃபோனுக்கு நேரடியாக கால் பண்ணால் கூட ஆன்சர் இல்லை, நேராக வாய்ஸ்மெயில் போயிடுது. ஸோ ஐ திங்க் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டோம். சந்தேஷ்குமார் மாதிரி தான் இவங்களும் வந்து பேட்டரி அவுட் ஆகிட்டாங்க. அதனால உடனே வந்து நம்ம GTRல Facebook டைம்ல பாடல் கேட்டவங்கலாம் இருக்காங்களா, ஆஹா இட்ஸ் மை குட் டைம் அப்படின்னு ஃபீல் பண்றது எனக்கு கேக்குது.
அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க, வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க தானே. இருக்காங்க ஃபார் ஷுர். ஆனா வந்துட்டு இந்த மக்கள் அதான் நம்ம ஃபேஸ்புக்கில் பாடல் விட்றாங்க, இட்ஸ் மை குட் டைம், இப்போ வந்து நம்ம பாட்டெலாம் வரும் பாரு, இப்போ வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஃபேஸ்புக் டைமுக்கு போயிடலாம். முதலாவதாக ஃபேஸ்புக்கில் விக்டர் சாம் ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவர் என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, அழகிய இது எப்படி என் கண்ணில் மிஸ் ஆச்சு? நான் முதலாவதாக வந்து நம்ம ஜலாலுதீன் நசீமோட பாடலில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, அதை கேட்டுட்டு நம்ம விக்டர் சாம் பாடலுக்கு வரலாமே. அவர் வந்து தில்லானா தில்லானா பாடல் கேட்டிருக்காரு ஃப்ரம் முத்து ஜலாலுதீன் நசீம். நேற்று தான் சொன்னார் தமிழ் பாடல் கேட்டு வெறுத்து போச்சுன்னு, இன்னைக்கு திருப்பி பிடிச்சிருக்கு போல. ஆமா, பிடிச்சிருக்கோ? ரைட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ஓகே மாதவி, இப்போ வந்து நம்ம லோகேஷனுக்கு வந்து பேட்டரி அவுட்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி, சரி நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம லிசனர்ஸ் எல்லாம் பாடல் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்களே எனக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அது சில பேர் வந்து நம்ம பாட்டெலாம் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் தான். இப்போ மற்ற சாராருக்கு நிறைய சந்தோஷம் வந்திருக்கும். அதாவது லோகேஷனி பேக் வித் அஸ். சூப்பர். நம்ம ரஜினி சார் கூட்டு வந்தாரு. தில்லானா தில்லானா அவங்க டான்சர் இல்லையா, அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும். தில்லானா தில்லானா பாடல் கேட்டோன்னே ஆடிக்கிட்டே வந்துட்டாங்க. அப்படி இல்லையா? ஓகே, அப்ப எங்களோட ஜோஷியம் வந்து சரியா தான் இருந்திருக்கு. உங்களுடைய பேட்டரி தான் அவுட்டா இருக்கு. அப்படியா? பேட்டரி அண்ட் நெட்வொர்க் ரெண்டுமே. ஆமா, I'm so sorry for that. That's okay. இதுகளும் சதி பண்ணுதே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். பேட்டரியும் சதி பண்ணுது, நெட்வொர்க்கும் சதி பண்ணுது, எல்லாம் சதி பண்ணுதுயா. ஓகே, வெல்கம் பேக் லோகேஷினி. சதான் வந்து என்ன காணாம போயிட்டாங்க, நம்ம கேட்கலாம் நிறைய கொஷின்லாம் இருந்தோமே, என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரைட், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய மாடலிங் ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் பிரைடல் கூட அதே பேனர்களை தான் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி அது என்ன கம்பெனின்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? ஆமா, அது ஒரு கம்பெனி தான். டசானியஸ் பிரைடல் பாயிண்ட்ஸ் அது ஒரு கம்பெனி தான். சார் டசானியஸ் அது வந்து எங்க பேஸ்ட் அவுட் ஆஃப் கேஎல் கோலாலம்பூரா? பேஸ்ட் வந்து கேஎல், பட் என்னன்னா we do travel everywhere around Malaysia. We travel right up to Singapore. We travel சிங்கப்பூர் வரைக்கும் போவீங்க. ஓகே, yes. ஓகே. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு வந்து அங்கே யாராவது கூப்பிட்டாங்கன்னா யூல் கோ. இப்போ வந்து எப்படி உங்களுடைய நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும்? உள்ளூருக்குள்ள இல்லை கேஎலுக்குலனா டிஃப்ரெண்ட் சார்ஜ், இது வந்து சிங்கப்பூர் போகிறோன்னா ட்ராவல் சார்ஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குமா இல்லை எப்படி? Yes, of course. அது based on கேஎல்ல இருக்கிற வச்ச நம்ம காசு சார்ஜ் பண்ண மாட்டேன் நானு. பட் அவுட் ஆஃப் கேஎல்னா லைக் பினாங், ஜேபி, அப்புறம் கிடா அந்த பக்கம்லாம் வந்துட்டு மைலேஜ் தகுந்த மாதிரி தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு. லைக் பட் டிபெண்ட்ஸ். லைக் நார்தர்ன் சைடுனா 250 to 300, nothing more than that. சிங்கப்பூர்னா இட் டிபெண்ட்ஸ். இஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஃபிளைட் எடுத்து கொடுத்தாங்கன்னா சோ அந்த சார்ஜஸ் வந்து they will bear the charges. Otherwise, if I'm going to drive there, it depends on the mileage and of course how I'm going, எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ வந்து நீங்க உங்களுடைய ஃபோன் மேல சார்ஜ்ல போட்டீங்களா? ஆமா, சார்ஜ்ல தான் இருக்கு. சார்ஜ்ல போட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து முதல்ல நீங்க வரும்போது, முதல்ல காலுக்கு வரும்போது நான் வந்து மாதவிக்கு சொல்லியிருந்தேன், ஐயா நான் என்னன்னு கேட்டாங்க, லோகேஷினி வந்து வீடியோ கால் போட்டிருக்காங்களே, அவங்க பிக்சரை விட வீடியோல ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உடனே மாதவி வந்து நான் பார்க்க முடியல அப்படின்னாங்க. தென் நீங்க காணாம போயிட்டு மறுபடியும் சொல்றாரு, நீங்க காணாம போயிட்டு மறுபடியும் வந்த உடனே நான் அவங்க இப்ப மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொன்னேன். இப்ப வீடியோ கால் இல்லன்னு அப்படின்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷமாயிட்டாங்களா? யாம் பெற்ற இன்பம் பெருக வைக நீங்களும் பார்க்க கூடாது அப்படின்றாங்க. ஐயோ, why this கொலவெரி மாதவி? நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு கொலவெரி இருக்கும்போது உங்களோட சிஷ்யம் எனக்கு கொஞ்சமாவது இருக்கக்கூடாதா? கொல்றாங்களே. ஓகே, நம்ம அத அப்புறமா பாத்துக்கோம். ஓகே, நம்ம சண்டே அப்புறம் பேசுவோம். நம்ம வந்து லோகேஷ் நிறைய பேசலாம். சரி, உங்களுடைய மாடலிங் ஸ்கூல் இதுல வந்துட்டு உங்களுடைய பேனருக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எங்களோட போனாலும் அந்த பேர் இருக்கும், இந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒரு கம்பெனில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்போ கரண்ட்லி உங்களுடைய டசானியஸ் அதுல வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க மாடல்ஸ் இந்த மாதிரினா? இப்போதைக்கு ஒரு ஷோ செஞ்சேன்னா நான் வந்து I will take all new phases. Actually new phasesக்கு சான்ஸ் கொடுப்பேன். So those are senior என் கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு I will hold them first. So யாராவது புதுசா வருவாங்களா அந்த அவங்களுக்கு வந்துட்டு புது முகங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்குவேன். So அந்த மாதிரி பார்த்தா 2 ஷோஸ் வந்து நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு 20 people is under me.
20 பேர் வந்து இருக்காங்க அந்த ஒரு ஷோ செய்யும்போது யூ கெட் நியூ பீப்புள். எஸ். சோ ஒன்ஸ் அந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னா சோ நான் வேற புதுமுகங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன். சோ ஒரு ஷோ நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே இப்போ இந்த ஷோ வந்து வரப்போகுதுன்னா எவ்வளவு மந்த்ஸ்க்கு முன்னாடி யூ வில் லுக் ஃபார் நியூ ஃபேஸஸ்? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நாட் டு சே லாங், அந்த ஒரு கேப் இருக்காது. இப்போ முடிவு பண்றோம்னா நெக்ஸ்ட் வீக் அந்த ஷோ நடக்க போகுதுன்னு, சோ ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் தட் வந்துட்டு ஹோம் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ப்ரோமோட் பண்ணுவேன். சோ நான் என்ன கேட்க வரேன்னு சொன்னாக்கா, இப்போ வந்துட்டு ஒரு ஷோ வரப்போகுது அப்படின்னா நீங்க எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்து நீங்க நியூ ஃபேஸஸ் தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்களை க்ரூம் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா? அப்போ அந்த டைம் வந்து எவ்வளவு நாளா இருக்க போகுது? ஒருத்தவங்க வந்து புதுசா வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு மாடல் மெட்டீரியலா மாத்துறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஒரு பர்சனை வந்து டெவலப் பண்றது உங்களுக்கு தேவைப்படும்? ஆக்சுவலி அந்த மாதிரினா ஒரு இப்போ புது ஃபேஸ் நான் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ செஷன் நடக்கும். அந்த இன்டர்வியூ செஷன் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். ஓகே, இவங்க சரியா வருவாங்களா அந்த ஷோக்கு? சரியா வந்தாங்கன்னா ஒரு லெஸ் தென் அபவுட் a month I can groom them. சோ அப்படி சரியா வரல ஆனா ஆர்வம் இருக்குன்னாங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months டைம் எனக்கு வேணும் அவங்கள வந்து உண்மையா மோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மாடலா. சோ வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பு வந்து எப்ப அவங்க டாஸ் ஸ்டெப்ல வந்து நிக்கும்னு நான் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா இருக்கு அந்த வாய்ப்பு. பட் அட் த சேம் டைம் அவங்கள மோல்ட் பண்ணி எடுக்கணும்னா அட்லீஸ்ட் 3 to 4 months டைம் வேணும். as I said, அந்த கிரைட்டீரியால இருக்கிறவங்க நான் எடுத்தேன்னா பட் there is no experience for them. ஆனா I know I can do something about it. ஒரு 1 to 2 weeks குள்ள நான் I can make sure that they are fit to be in that show. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே வந்து சாண்ட்ரா பிளாக் இருக்காங்க இல்லையா ஹாலிவுட்ல, அவங்களுடைய மிஸ் கன்ஜினியாலிட்டி மூவி தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. Yes, yes, correct. மிஸ் கன்ஜினியல்ல அவங்க எப்படி வருவாங்க, அவங்க வந்து அவர் வந்து ஒரு மாடலா ஒரு ஃபெமினிசம் இதெல்லாம் வந்து பழக்கிறதுக்கு இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படிலாம் சொல்லி கொடுப்பார்ல. எனக்கு என்னமோ நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு மாடல் ஆகிறதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு இது வந்துட்டு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். அதுதான் பேசிக். மாடலா ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கர்வம் தலைக்கணம் அதெல்லாம் வந்துட கூடாது, இருக்க கூடாது. நம்ம எப்படி வந்தாலும் நம்மளோட ரூட்ஸ் மறக்க கூடாது இல்லையா? நம்ம எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம்னு திரும்பி பார்க்கணும். சோ நம்ம ஒரு தூரத்துக்கு போற டைம்ல வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்போதும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வெற்றிக்கு முதல் படி நான் நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் போனாலும் வந்துட்டு நம்ம தூரமா போயிட்டோம், நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆள் ஆயிட்டோம், நம்ம பின்னால இருக்கணும் திரும்பி பார்க்க கூடாதுன்னா அது ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஒரு நல்ல ஆட்டிடியூட் வேணும் ஒரு மாடலுக்கு. அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சார்ந்திருக்கு. முதல்ல வந்துட்டு ஆட்டிடியூட், சோ அதுக்கப்புறம் தான் மிச்சம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே அந்த மிஸ் கன்ஜினியாலிட்டி மூவில என்னன்னா ஒரு நடை எப்படி இருக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், பேச்சில் உள்ள கனிவு, பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு லூஸ்தனமாக பேசாமல் நல்ல அறிவான விஷயங்கள் அதெல்லாம் பேசணும். அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜாக அவங்கள வந்து நீங்கள் க்ரூம் பண்ணுவீங்க, மோல்டு பண்ணுவீங்க. சில பேர் ஆக்சுவலி என்கிட்ட வந்தவங்க வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டே இல்ல, உடுத்தவும் தெரியாது, எப்படி ஒரு பேச தெரியாது, பிஆர் வந்து சரியாவே இருக்காது. பட் அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 1 to 2 years வரைக்கும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் சான்ஸ் அளவுக்கு வருதுன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். நான் எடுத்த முயற்சி அது. ஒரு கேமராமேனுக்கு எப்படி கேரக்டரா மாறணும், ஒரு ரேம்ப் வாக்ல எப்படி நடக்கணும், ஒரு ஆட்டிடியூட் எப்படி கேரி பண்ணணும், ஆடியன்ஸ் பாக்குறப்ப அந்த கான்பிடன்ஸ் எப்படி வரணும், எப்படி பேசணும், இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். சோ இது வந்துட்டு ஜீரோவா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல, பட் they want to indulge into this. I'll be very happy to teach them, very happy to mold them. So இந்த மாதிரி நிறைய பேர் நான் வந்து I have given people out there to get this kind of models from me. Those agencies out there, they are so pleased to take models from me. அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நான் வளர்த்திருக்கேன் ஆளுங்கள. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் வந்து டான்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஒரு டான்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாடலிங் எல்லாம் ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணும்போது இந்த டான்ஸோட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான டான்ஸ் யூ டு? ஃப்ரீ ஸ்டைல், வாட் கைண்ட் ஆஃப் டான்ஸ்?
ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர். யூஆர் பரதநாட்டியம் டான்சர். ஓ ஓகே. Yeah, I've completed my அரங்கேற்றம் and everything. Normally எனக்கு என்னோட ஒப்பீனியன் எப்போதும் ஒரு பரதநாட்டியம் டான்சர் வந்துட்டு நீங்க என்ன டான்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை கை பிடிச்சு நல்லா ஆடுவாங்க. Because அவங்களுக்கு அந்த ஒரு நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும், எப்படி நான் டான்ஸ் ஆடணும், எப்படி அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் நிறைய தெரியும் அவங்களுக்கு. சோ எனக்கு வந்து அது ஒரு பேசிக்கா ஒரு 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 கிடைச்சதுன்னு I will tell you that. So from there நான் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் நம்ம போய் ஆடுறப்ப நம்ம வந்து பரதநாட்டியம் ஆடணும்னா ஆடியன்ஸ்க்கு பார்த்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அதை என்ஜாய் பண்ண தெரியாது. சில ஆடியன்ஸ்க்கு yes, no, I'm not talking about everybody, but majority இங்க வந்து they do prefer freestyle dance, semi classical, semi modern. Okay, so அந்த மாதிரி ஒரு பட்சத்துல வந்துட்டு I normally will have my shows like latest part, விஜயோட hit songs, like அஜியோட hit songs, anything like that, just like a medley மாதிரி செஞ்சுட்டு ஒரு performance செய்வேன். Okay, so from there I choreograph that accordingly. Okay, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய டான்ஸ் இது இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பரதநாட்டிய டான்ஸ்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே அரங்கேற்றம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னமும் அந்த பரதநாட்டியத்தில் ஃபுல் ஈடுபாட்டில் இருக்கீங்களா, இல்லை அதை விட்டுட்டீங்க? அது வந்து நீங்கள் அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கீங்க, யூ நோ தட், பட் இப்போ வந்து வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கிறதுனால பரதநாட்டியத்தில் அவ்வளோ இல்லையா, எப்படி? அது பரதநாட்டியத்துல நான் விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. பட் என்னன்னா டான்ஸோட கண்டினியூவேஷன் இன்னும் இருக்கு. I do also perform. இப்ப நான் வந்து கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டோன்னே நான் பின் வாங்க மாட்டேன். ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறேன், ஒரு குருவா இருக்கிறேன், ஒரு மென்டரா இருக்கிறேன்னு சொல்லிட்டோன்னே சரி பரவாயில்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சைட்னு சொல்லிட்டு நான் பின் வாங்க மாட்டேன். நானும் அவங்க கூட சேர்ந்துதான் நான் ஆடுவேன், சேர்ந்துதான் நான் ரேம்ப் வாக் செய்வேன், எல்லாமே நான் சேர்ந்து தான் செய்வேன். ஒரு நல்ல தலைவிக்கு வந்து இருந்து போங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கூட சேர்ந்து போறதுதான் என்னோட என்ன சொல்லுவாங்க என்னோட பாலிசி. அவங்க சேர்ந்து செய்யணும், எது செஞ்சாலும் கூட சேர்ந்து செய்யணும். அதுதான் ஒரு நல்ல லீடருக்கு அழகு நான் நினைக்கிறேன். சோ அதனால நான் வந்து பின் வாங்க நான் ஒரு பாஸ், சரி பரவாயில்ல நீங்களாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னால இருக்க மாட்டேன் என்னைக்குமே. நீங்களும் அவங்களோட சேர்ந்து செய்வீங்க எல்லாமே? Yes, most of my shows நான் இருப்பேன் அதுல. I'll be dancing, I'll also be conducting the entire thing. Okay, இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா, டான்சர், டான்ஸ் கொரியோகிராஃபர் எல்லாமே. இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி, இது வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து எல்லாமே பிடிக்கிறதுனால தான் எல்லாமே செய்கிறீங்க, பட் இல்லை இன்னும் உங்கள் நெத்தியில் அப்படி ஒரு கன் ஒன்று வச்சு இதில் ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எது முக்கியம் இல்லையா? அப்படி முடியாது, ஒத்த கண்ணா நீங்க சொல்லலாம், ஏதாவது ஒண்ணுதான் சொல்லலாம். அப்படின்னா நீங்க இவ்வளவு பன்முகம் அப்படின்னு சொல்லலாம், பல பரிமாணங்கள், பல இது செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல வந்து ஒண்ணுதான் நீங்க வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்னா எதை நீங்க பிக்கப் பண்ணுவீங்க? கஷ்டமான கேள்விதான், கஷ்டமான கேள்விதான், இல்ல. சோ ஆனா வந்து நீங்க சொல்லி ஆகணும் இன்னைக்கு. ஸோ இவ்வளவு, அதாவது டான்ஸ் கொரியோகிராஃபர், டான்சர், ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆக்ட்ரஸ், மாடல், அப்புறம் வந்துட்டு ஃபேஷன் ஷோ கண்டக்டர், இது எல்லாத்தையும் வச்சு இதில் ஒன்று தான் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் வச்சுட்டு மிச்சத்தை வந்து விடுவீங்க? மை டான்ஸ். டான்சராக, நாட் டான்ஸ் கொரியோகிராஃபர், டான்சர். Yeah, I love dancing. I just can go, just go crazy for dancing. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு டான்ஸ் அதை மட்டும் விட மாட்டீங்க, என்னத்தை விட்டாலும் விடுவேன், அதை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆமா, இவன் விவாகரத்து படத்துல கூட அந்த காரஸ் காட்சிக்கு 2 முழுமையான ஒரு பாட்டு இருக்கு. அதுல பீட் சாங் வந்துட்டு 7 கப்பல்ஸ்க்கு இருக்கு. அந்த பீட் சாங் தவிர்த்து 2 முழுமையான ஃபுல் சாங் இருக்கு, ஃபுல் லென்த் சாங் இருக்கு. அந்த ஃபுல் லென்த்ல வந்து அந்த காரஸ் பகுதி வந்து நான் தான் கோரியோகிராஃப் பண்ணேன், அந்த ஸ்பாட்லயே பண்ணிருந்தேன் அதெல்லாம். ஓகே, ஸோ உங்களுடைய டான்ஸ் கொரியோகிராஃபி எல்லாம் பாக்குறதுன்னா அந்த விவாகரத்து படம் மலேசியால இப்போ வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு, அந்த படத்துல வந்து பார்க்கலாம் அதெல்லாம். கண்டிப்பா. ஓகே, வெரி குட், வெரி குட். அண்ட் இப்போ வந்து நம்ம மாதவி கிட்ட கேட்போம். மாதவி, நீங்க என்ன ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா நம்ம லோகேஷனுக்கு? இருக்கு. ஹாய் லோகேஷ், உங்களுக்கு என்ன கேள்வி என்கிட்ட இருந்ததுன்னா, இப்ப நிறைய இது பண்றீங்க, மாடலிங், ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நிறைய இது பண்றீங்களே, எப்படி உங்களோட டைம் எல்லாம் பேலன்ஸ் பண்றீங்க? உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படி உங்களை சப்போர்ட் பண்றாங்க? டைம் உண்மையா சொல்லணும்னா எனக்கு டைமே இல்லை. ஃபார் மை செல்ஃப் எனக்கு சுத்தமா டைம் இல்லை. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருக்காங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ராத்திரி பகல் சில சமயத்துல வந்துட்டு ராத்திரி விடிய காலைல வருவேன் வீட்டுக்கு.
எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னோட ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க எல்லாரும். பிகாஸ் தே நோ ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் திஸ். சோ அந்த வகையில வந்துட்டு ஒரு டைம் கான்ஸ்ட்ரெயின், டைம் ஒரு இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா ஒரு சில நேரத்துல வந்து பிரேக் வேணும்னு நினைப்பேன். ஆனா அது கிடைக்கதான் கஷ்டமா இருக்கும் சிலப்ப. பிரேக் நீங்க அதான் அதை நினைச்சா கூட எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆமா, ரொம்ப டயர்டா வித் லாட் ஆஃப் திங்ஸ். நான் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. பட் நான் அதுல ரிக்ரெட் பண்ணல, என்ஜாய் பண்ணி தான் செய்யறேன். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னோட பேஷன். சோ காசு சம்பாதிக்கணும்னா எவ்வளவு வகை இருக்கு. சட்டுன்னு சம்பாரிச்சுட்டு வந்துடலாம், ஓகே, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் டைம் பண்ணலாம், அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் முழுமையா அதுல இறங்கி சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். லைக் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நியூ கமர்ஸ், அது ஒரு விஷயம். அப்ப இன்னொன்னு வந்துட்டு என்னோட பேஷன், மை மேக்கப், எவ்ரிதிங் இன்வால்வ் தட். சோ எனக்கு அந்த மாதிரி செய்யறப்ப வந்துட்டு இன்னவே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி, இன்னொன்னு வழி வந்துட்டு ஒரு நல்லது செய்ய முடியுது சொசைட்டிக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. சோ அதனால எனக்கு வந்து ஒரு டைம் ஒரு மேட்டர் அல்ல எனக்கு. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் டேக் a day off for myself. ஓகே, நம்ம வந்துட்டு ஜிடிஆர் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் வந்து நேத்தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் மாதவி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு. பல ஸ்டேஜஸ் இருக்கு, பட் இந்த இது வந்து எப்படின்னா இது தூக்கத்தை பத்தின ஒரு 3 ஸ்டேஜ். அதுல முதலாவது ஸ்டேஜ் வந்து நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப் பட் யூ ஹேவ் டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு யூ வாண்ட் டு ஸ்லீப் பட் யூ காண்ட். இது 2வது ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது என்னன்னா யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப் பட் யூ டூ. அது வயசானதுக்கு அப்புறம் வந்து எப்ப தூங்குறீங்கன்னு உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பை பத்தின 3 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இதுல வந்துட்டு நீங்க இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. யூ வாண்ட் டு ஸ்லீப் பட் யூ காண்ட். அவ்வளவு வேலை இருக்கு. ஐ வாண்ட் டு டேக் a day off but I can't அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ். இது வந்து பல பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஈவன் ஸ்லீப் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேஷனேட்டா சில விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு இருக்கும். இப்ப நம்ம வந்து ஜிடிஆர்லயே சொல்லிட்டு இருப்போம், நம்ம வந்து அது எவ்வளவுதான் நம்ம 24 hours வந்து கண்ணும் கருத்தமா வேலை பண்ணாலும் முடியவே மாட்டேங்குது, வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முடியும், ஆட இன்னும் பெண்டிங்ல இருக்கே, இன்னும் அப்படித்தானே மாதவி? அதேதான். மாதவி கூட ஃபீல் பண்ணுவாங்க, இப்பதான் ஒண்ணு பண்ணிட்டு இங்கிட்டு திரும்பினா இங்க ஒண்ணு இருக்கும், இங்கிட்டு திரும்பினா இன்னொன்னு இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி. ஆனா அது அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஏன்னா ஏதோ ஒரு பேஷனேட்டா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து நினைச்சா கூட ஒரு டைம் ஆஃப் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பிஸியா. ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா? Are you married or you still single? That's too personal. ஓகே, வேணாம், சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேணாம். இல்லை நான் வந்துட்டு என்ன கேட்கலான்றதுனா, இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கீங்களே, அதாவது நீங்க ஒரு ஃபேமிலி லைஃப்ல இன்வால்வ் ஆன பிறகு அதுக்கு வந்து வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு பார்த்தோம். அதாவது வந்து லைஃப் ஒர்க் பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் அந்த ஃபேமிலி லைஃப் பிளானிங் அப்புறம் பாத்துக்கலாமே. கல்யாணம் ஆகல மாதவி. இன்னும் அந்த சிச்சுவேஷனுக்கு வரல போல இருக்கு. பயப்படாதீங்க, ஜஸ்ட் கிடிங் தான். ஓகேவா? ஓகே, சரி. இந்த மாதிரி இதுவே வந்து உங்களுக்கு பேஷனா இருக்குது. பட் இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஹாபிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? இல்ல இதுவே வந்து நீங்க ஹாபியா மாத்திக்கிட்டீங்களா? என்னோட ஒர்க், என்னோட பேஷன், இதுவே வந்து ஹாபி அப்படின்ற மாதிரி இல்ல, ஹாபிக்குன்றதுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல, நீங்க சொல்றது 100% ஹாபிக்கு இடமே இல்ல. இதுதான் என்னோட ஹாபி, பேஷன், எல்லாமே எல்லாமே தான். ஓகே, அதனால நம்ம செய்யற வேலையே, அதாவது பேஷன் அண்ட் ஹாபியவே நம்ம வேலையா மாத்திட்டோம்னா தென் நோ ப்ராப்ளம், என்ஜாய் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, ரைட். ஓகே, இன்னும் வந்து உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதுக்குள்ள உங்களுடைய நீங்க காணாம போன நேரத்துல உங்களோட விருப்பமாக நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து நாங்க கேட்டு ரசிச்சிட்டோம். ஒரே ஒரு பாடல், மலர்களை பாடல் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு. அதையும் கேட்டுட்டு நம்ம உங்ககிட்ட தொடர்ந்து பேசுவோம். ஓகே. நீங்கள் கிடைக்கின்ற ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி இடம்பெற்ற பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துக்காக ஒழித்த பாடல். அந்த பாடல் இன்னைக்கு வந்து லோகேஷனியோட விருப்பமாக தான் அந்த பாடலும் வந்துச்சு. ஸோ இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை மீடியமா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் லோகேஷனி இந்த பாட்டு? பிகாஸ் அந்த வரிகள் நல்லா இருக்கு, and also the music very soothing, sentimental-ஆன ஒரு மியூசிக் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. சோ அதனால ரொம்ப பிடிக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாட்டு தானே இது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறேன் நான். ஓகே, இவங்களுக்கு எதனால இந்த பாட்டு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், ஆஃப்கோர்ஸ் எப்போ கேட்டாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போல இருந்தே இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேவரட்டா தான் இருக்கு. ஓகே, ஒரு பாட்டு. சரி, நீங்க டான்ஸ்லாம் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்களா?
ஐயோ அந்த ஒரு இது செய்ய மாட்டேன். அதுக்கு மட்டும் தெரியாது, செய்யக்கூடாது இல்லையா? அதுக்கு மட்டும் போறதே இல்லையா? பாத்ரூம் சிங்கர் தான். பாத்ரூம் சிங்கர் பல பேர் வந்து பாத்ரூம்ல தான் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பெரிய ஆளா வராங்க. ஆரம்பிக்கிறது நம்ம அங்கதான். அந்த அளவுக்கு நம்ம வர முடியாது. ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கு பாடுறது இல்லையா? அப்படியா? பாடுறது அவ்வளவுதான். அப்ப இவங்களை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்கலாம் மாதிரி இருக்கு. ஃபியூ லைன்ஸ் ஆகுது மாதிரி, எப்படியா? ஐயோ வேணாம், என்னத்துக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு. வேணாமே வேணாம். இல்ல, நல்லா போற ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நல்லா போகட்டுமே தான். ஐயோ, வேணாம், கலாய்க்காதீங்க. இல்ல அவங்க பாடுவாங்க, அவங்க நல்லவங்க, நல்லா பாடுவாங்க. பட் கொஞ்ச நேரம் இப்பதான் கேட்டிருக்கோம், அது அவங்க மைண்ட்ல ஓடி இன்னும் சிங்க் ஆகி அதுக்கப்புறம் பாடுவாங்க. ஓகே, இப்ப எங்களோட அபித்தும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அபித்து. ஹலோ, ஹாய், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இன்னல்கள் அப்படின்னு, பல இன்னல்களுக்கு அப்புறம் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள், அடிச்சு பிடிச்சு கடைசி பஸ்ஸ புடிச்சு வந்து சேர்ந்திருக்கேன். அவங்கள வந்துட்டு லைவுக்கு வரணும், உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு ஆர்வமா ஆவலா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளே வெளியே மங்காத்தா பயங்கரமா ஆடி இப்பதான் வந்து சேர்ந்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து லோகேஷினி அவங்களுக்கு வந்து நடுவுல லைன் கட் ஆனது கூட உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு அபித்து. ஆமா ஆமா, அதான். ஓகே, சோ அபித்து வந்து அவங்களும் ஷீஸ் ஃப்ரம் மலேசியா அண்ட் அவங்களும் ஒரு பன்முகம்னு சொல்லலாமா மாதவி அபித்துக்கும்? எஸ், ஆமா. அவங்க ஜிடிஆர்ல ஒரு பிரசன்டரா இருக்காங்க, அப்புறம் அந்த அது தவிர வந்து ஒரு தொழில் அதிபரா அளவுக்கு இருக்காங்க. 2 பிசினஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க மலேசியால. அதுல ஒண்ணு வந்து பியூட்டி பார்லரா, பியூட்டி பார்லர். அதனாலே வந்துட்டு அவங்க லோகேஷினி கிட்ட பேசணும், மேக்கப் ஆர்டிஸ்டாம இவங்க ப்ரொஃபஷனல், நான் வரேன் நான் பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பேசலாம். ஓகே, என்ன நீங்க கேட்க போறீங்க இப்போ லோகேஷினி கிட்ட அபித்து? ஹாய் லோகேஷ்னி, வாழ்த்துக்கள். முதல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அபித்து, தேங்க்யூ சோ மச். ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஒரு மலேசியர் வந்துட்டு அங்க இருந்து பேசுறதுன்னு. ஆமா ஆமா, ரொம்ப ஆர்வமா ஆவலா இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல நானும் ஒரு ஆளு. ஆனா என்னோட கெட்ட நேரம் கரெக்டான டைமுக்கு வர முடியல. பட் உங்களோட ப்ரொஃபைல் போய் பார்த்தேன். ஸோ நீங்க தான் வந்து இன்றைய பிரமுகர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதனால பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி லைஃப்ல சக்சஸா வரணும்ன்றது என்னோட விஷஸ். அபித்து டோன்ட் வரி, அவங்க ஏற்கனவே சக்சஸ் எட்டி பாத்துக்கிட்டு விளிம்புல தான் இருக்காங்க. அவங்க கண்ணுல வந்து தெரியுது இந்த ஒளிமயமான எதிர்காலம் அப்படி மாதிரி கிட்ட தெரியுது, ரொம்ப தூரம் கிடையாது. ஆமா தெரியுது, அந்த போஸ்ட்ல பாருங்க பயங்கரமா தெரியுது. அவங்களுடைய அந்த போஸ்ட், நம்ம போஸ்ட்ல இருக்கிற போஸ்ட் சொல்றீங்களா, அதுலயே தெரியுதா ஒளிமயமான எதிர்காலம்? அதுலயே தெரியுது. அவங்க ஒரு பெஸ்ட் டான்ஸ் கொரியோகிராஃபரா இருக்கலாம், ஒரு ஆர்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், மாடல், ஆக்ட்ரஸ், இதெல்லாம் அந்த ஒரு போஸ்ட்லயே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ரொம்ப பெரிய புகழ்ச்சி எனக்கு. இல்ல, நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். யார்ட்டும் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது நான் ஏத்துக்குவேன். It's not that I'm very good. I'm still learning. வாழ்க்கையே வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஓகே, சோ என்ன வேற என்ன क्वेश्चंस வச்சிருக்கீங்க அபித்து? क्वेश्चंஸ்னு இல்ல, உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதுதான் மெயின் திங். இவ்வளோ ஒரு எஸ்எல் கேர்ள், ஒரு கேர்ளா வந்துட்டு லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது இட்ஸ் நாட் சிம்பிள். ரொம்ப ஈஸியும் கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வரணும், நிறைய பேச்செல்லாம் மீறி, நிறைய பேரோட எதிர்ப்புகளை மீறி வரணும். அதை மீறி அவங்க சக்சஸா நிக்கிறாங்கன்னா அவங்களோட கான்பிடென்ட் தான். சோ அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவா இப்ப தோன்ற விஷயம், நான் சில பாக்குற ஒரு விஷயத்த சொல்றேன். பெண்கள் வந்து இப்ப ஆண்களை காட்டிலும் என் கண்ணுக்கு சில விஷயத்துல முன்னேறிட்டு போறத கண்ணால பார்க்க முடியுது இப்போ. சோ அதுல ஒருத்தவங்க தான் நம்ம எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா. சரி, நீங்க வந்து born and brought up in கேரளா லோகேஷ்னி? இல்ல, நான் வந்து பினாங் நானு. பினாங் ஐலாண்ட். ஆமா, மெயின்லேண்ட் பினாங் மெயின்லேண்ட். ஓகே, எஸ். அங்கதான் பிறந்து வளர்ந்ததுலாம் அங்கதான். படிச்சது எல்லாமே அங்கதான். இப்ப வந்து இருக்கிறது மட்டும் தான் கேரளா. ஆமா, இங்க வந்து ஒரு ஏர் ஸ்டீவர்டஸா மலேசியன் ஏர்லைன்ஸ்ல ஜாயின் பண்ணதுனால தான் கேரளாக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஓ, சோ அங்கேயே நீங்க வர்க் பண்ணீங்க மலேசியன் ஏர்லைன்ஸ்ல?
எஸ் ஸ்டீவர்டஸா ஒர்க் பண்ணிருந்தேன் ஹேர் ஹோஸ்டஸா. தப்பித்தவரை MH370ல மட்டும் ஏறிடாதீங்க. இல்ல இல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா அது காணாம போன ஃபிளைட் இன்னும் காணலையேம்மா? ஆமா மர்மமா இருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ அந்த விளையாட்டுக்கு நான் வரல. நாங்க இல்ல நீங்களே ஒளிச்சு வச்சுட்டு தேடி தேடின்னு உலகத்தையே தேட விடுறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நாங்க நிக்கிறோம். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அவன் நிச்சயமா நான் ரீசெண்டா கூட நியூஸ்ல பார்த்தேன் நானு. மலேசியாவே காணாம போன பிளைட்ட மறந்துருச்சு, ஆஸ்திரேலியா தேடுறாங்களா? அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்க இன்னும் அந்த MH370 தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி அவங்களே மறந்துட்டாங்க, நீங்க என்ன தேடுறீங்க? முடியலையா? ரைட்டு, சரி. ஸோ மலேசியன் ஏர்லைன்ஸ்ல எவ்வளவு நாள் நீங்க ஒர்க் பண்ணீங்களா? இன்னும் அதுல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? இல்ல ஒரு 5 to 6 years அதுல வேலை செஞ்சேன். அந்த டைம்ல தான் வந்துட்டு என்னோட மேக்கப் வந்து பர்சியூ பண்ணேன். அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து உங்களுடைய மேக்கப் இதெல்லாம் வந்து பர்சியூ பண்ணீங்க. ஓகே. எஸ். சோ தென் ஐ குயிட். அப்புறம் தான் முழுமையா பிரைடல் இறங்கி மாடலிங், அப்புறம் இந்த ஷோ, டான்சர் இதெல்லாம் அப்பதான் குயிட் பண்ணி தான் செஞ்சேன். ஓகே. நல்ல வேலை ஃபிளைட் காணாம போறதுக்கு முன்னாடி அதை விட்டு வெளில வந்துட்டீங்க. இல்லன்னா வந்து லொகேஷன் இப்ப எங்க இருந்திருப்பாங்களோ யாருக்கு தெரியும். ஓகே சரி. நீங்க இந்த மெல்பர்ன்ல போயிட்டு மேக்கப் எல்லாம் படிச்சேன்னு சொல்லுங்க. மெல்பர்ன் ஆஸ்திரேலியால எந்த ஏரியால? சிட்டி மெல்பர்ன் சிட்டியா இல்ல மெல்பர்னுக்கு வெளியிலயா? மெல்பர்ன் சிட்டில. மெல்பர்ன் சிட்டில அங்கேயே ஸ்டே பண்ணீங்களா? எவ்வளவு நாள் உங்களுடைய படிப்பு இருந்தது மெல்பர்ன் ஆஸ்திரேலியால? வெரி எக்ஸ்பிரஸ் கோர்ஸ், ஜஸ்ட் அபௌட் a week course தான். 1 week course தான். ஓகே ஓகே. சோ இது வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சோ ஜஸ்ட் டு அப்கிரேட் மை லெவல், அவ்வளவுதான். அந்த ஸ்கூல் பேர் ஏதாவது சொல்லலாமா? அது கொஞ்சம் PNC அது. ஓ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. என்ன எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க இப்பதான் மெல்பர்ன்ல அவங்க போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. சோ அங்க உள்ள அது மேக்கப் பழகிட்டு வந்த படிச்சதா போனது மேக்கப் படிக்கவா? ஆமா, அதான் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த பாடத்தை. ஷோ யா. சோ ஷி வென்ட் தேர் டு அப்கிரேட். அதாவது ஏற்கனவே அவங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க போய் இன்னும் கொஞ்சம் ஆமா அப்கிரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேக்கப் இதுல. ஓகே. அப்போனா அதுல என்ன எனக்கு கேள்வினா, இப்போ வந்து இங்க உள்ள மேக்கப் ஸ்டைல், அதாவது இந்தியனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுவும் அங்க உள்ள உங்களோட ஃபாரினர்ஸோட மேக்கப் ஸ்டைலும் டிஃபரன்ஸ். சோ அங்க படிச்சுட்டு வந்தது இங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களால வந்து அங்க உள்ளதை இங்க யூஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி. அது வந்து என்னன்னா வித்து, அங்க உள்ள மேக்கப் ஸ்டைல் வந்துட்டு ஒரு ஃபேஸ் கண்டூரிங் பண்றது, ஒரு லைக் ஒரு ஃபேட் சபி ஃபேஸா இருக்கா, அது எப்படி கண்டூர் பண்றது, அது எப்படி ஸ்லிம் ஆக்குறது, அந்த ஒரு விஷயம் அங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆப்டிகல் இல்யூஷனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஸ்டேஜ் மேக்கப், தட் மீன்ஸ் ஒரு ஃபேஷன் ஷோக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு மேக்கப் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம மணமகளுக்கு செய்யற மேக்கப் வேற, ஸ்டேஜ்ல செய்யற மேக்கப் வந்து வேற இல்லையா? சோ அங்க உள்ள மேக்கப் வந்து எப்படிப்பட்ட ஒரு மேக்கப் நம்ம யூஸ் பண்ண முடியும், எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அவங்க ஃபீச்சர்ஸ ஸ்டேஜ்ல. பிகாஸ் ஸ்டேஜ்ல வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுவாங்க, இன்னும் ரேம்ப் வாக்ல வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. your hair style, your makeup and your etc. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி அதை என்ஹான்ஸ் பண்றது, என்ன மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம், சோ அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. சோ இது வந்து நீங்க மெல்பர்ன்ல போய் கத்துட்டீங்க எக்ஸ்ட்ராவா இந்த விஷயங்கள் எல்லாம். ஓகே. ஏன்னா வந்துட்டு வெளிநாட்டுல மேக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஈவன் ஹாலிவுட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மூவிக்கும் அப்படி பண்ணுவாங்க மேக்கப். அதுல ஐ திங்க் ஏதோ ஒரு மூவி நான் மறந்துட்டேன், ஃப்ரெடி பிரின்ஸ் ஜூனியர்னு நினைக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூவில அவர் ரொம்ப ஒல்லி தான், பெரிய மசில்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா வந்து ஒரு ஷர்ட் கழட்டிட்ட ஒரு சீன், அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு 6 பேக் மசில்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. அது மேக்கப்லயே வந்து அது பண்ணாங்களான்ட்டு அது ஒரு எபிசோடாவே நான் பாத்திருக்கேன். அதாவது அந்த பாடியில எங்கெங்க வந்து அந்த லைன்லாம் கீறி அதை வந்து மூவில பார்க்கும்போது அப்படி ஒரு இது தெரியுது. அவ்வளவு வந்து மேக்கப் தான், ஒண்ணுமே அங்க கிடையாது அப்படி. அதனால இவ்வளவு விஷயங்கள் அந்த மேக்கப்ல கொண்டு வரலாம். தசாவதாரம் படத்துல கூட கமலுக்கு வந்துட்டு அந்த எத்தனையோ அவதாரம் இருந்தது இல்லையா, அவரோட வித்தியாசங்கள் அதுல வந்து மேக்கப் தானே, நிறைய மேக்கப் தான். யா. சோ அதோட வித்தியாசமும் மேக்கப் தானே. அவர் குண்டா காமிக்கிறதோ ஒரு கருப்பா காமிக்கிறதோ, அவரோட ஃபீச்சர்ஸ மாத்துறது, அதெல்லாமே முக்காவாசி அதெல்லாம் மேக்கப் தான் ஆக்சுவலி. எஸ். சோ அதனால இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ், ஒரு சபி ஃபேஸ் எப்படி வந்து ஸ்லிம் ஃபேஸா மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேக்கப்லயே பண்ணலாம்.
ஆமா. இப்போ வந்து கூட நம்ம அடிக்கடி கேட்போம், இந்த பொண்ணுங்க எல்லாம் மாடலிங் பண்ணும்போது அது ஏன் ஒரு காலம் மட்டும் முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு. ஆப்டிக்கல் illusion. அப்பதான் ஒல்லியா தெரியுங்க. ஒரு ஆங்கிளா அது நிக்கணும். ஒரு டெக்னிக் ஆக்சுவலி. ஒரு அழகா ஒரு உடம்பு ஷேப் அழகா காமிக்கிறதுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒரு மெத்தட், ஒரு கீ. பாத்தீங்களா? அப்படியே இடுப்புல கை வச்சுட்டு ஒரு லெக் முன்னாடி வச்சீங்கன்னா ஆப்டிக்கல் illusion. எவ்வளவு பெரிய குண்டாண்டியா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒல்லி ஆயிடுவாங்க. Yes. அது நான் யாருக்கு அடி வாங்க போனது இல்லையே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, ஆப்டிக்கல் illusions. சரி, நீங்க ஒரு பாயிண்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா பெண்களுக்கு. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரைடல் இல்லைனா வந்துட்டு மூவிஸ், ஃபேஷன் ஷோ, ஸ்டேஜ் ஷோ, இதுக்கெல்லாம் வந்து தனியாக பண்ணுவாங்க, அது ஸ்பெஷல் மேக்கப். பட் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா சும்மா ஒர்க்குக்கு போகும்போதே பீப்புள் வந்து ஒரு லைட் மேக்கப் அந்த மாதிரிலாம் போட்டு தான் போகிறாங்க. அப்படியே நமக்கு ஏதாவது நீங்கள் பாயிண்டர்ஸ் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கா? Sure. இப்ப வந்து ஒரு corporate figure, that means they are going for a work. So at least basic makeup நாச்சும் ஒரு கேர்ளுக்கு தெரியணும். சும்மா ஃபேஸ் கிரீம், சன்பிளாக் கிரீம் போட்டுட்டு வெளியே போயிட்டு ஆபீஸ்ல போய் உட்காந்தா பார்க்கவங்க கூட லைக் என்னடா அது மூஞ்சி பார்த்து சலிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பேசிக்னா ஒரு கேர்ளுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கண்ணு மை வேணும், ஒரு லிப் கிளாஸ், லிப்ஸ்டிக் பூசாதவங்க லிப் கிளாஸ், பிளஷ், இது மூணு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மஸ்கரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி போனாலே இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் குட் இனஃப் ஃபார் தேம். இட்ஸ் லைக் அ பர்சனல் மேக்கப் ரெடி. ஃபவுண்டேஷன் தான் போடணும்னு அவசியமே இல்லை. தே கேன் யூஸ் ரெகுலர் கிரீம் ஃபார் தேர் ஃபேஸ், காம்பேக்ட் பவுடர். பட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இன்னும் அவங்க ஃபீச்சர்ஸை வந்துட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த லைஃப் கொடுக்கறது தான் இந்த மஸ்காரா, அந்த கண்மை, லிப்ஸ்டிக் அண்ட் பிளஷ். சோ இது போட்டாலே போதும். அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்க போய் போறப்ப அந்த ஆபீஸ்க்கு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இன்னைக்கு இந்த கேர்ள் எப்படி வருது, ஓகே, அந்த ஒரு மூட் கிரியேட் பண்ணும். அந்த ஒரு மூட் கிரியேட் பண்றப்ப நம்ம வேலை செய்யறோம். இப்ப லட்ச நானே அந்த பொண்ணா இருக்கிறேன், போறேன் ஒரு வேலைக்கு, நல்லா உடுத்திட்டு போறேன். அட்லீஸ்ட் 10 பேர்ல ஒரு ஆள் கம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஏய் துடி லுக் குட். சோ அந்த மாதிரி கேட்கறப்ப நம்ம அடுத்த நாளைக்கு போறப்ப இன்னும் நல்லா போக சொல்லும். அண்ட் நம்ம வேலை செய்யற டைம் கூட ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். யூ வில் ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ஓகே, சோ செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றீங்க. இது வந்துட்டு அதிகமாவும் பண்ணக்கூடாது, அதையும் வந்து சொல்லிக்கலாம். சில பேர்லாம் வந்துட்டு இப்போ பரதநாட்டியத்துக்குலாம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க, அது வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குன்னா பெருசாலாம் இருக்கிறாங்க கண்மையெல்லாம் வந்து. அந்த மாதிரி நீங்க வந்து ஆபீஸ்க்கு போய் தொலைக்காதீங்க, பார்த்து மிரண்டுறீங்க, என்னம்மா இது அப்படின்ற ஓவராவும் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் டோன் இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து மேக்கப் சூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டுருவாங்க, பூனைக்குட்டி மாதிரி நிக்கும். அந்த மேக்கப் ஸ்கின் டோன் வந்து ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன்ல தான் நம்ம ஸ்கின் கலருக்கு சூட் பண்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் வந்துட்டு அதுல ஃபெயில் பண்ணிடுறாங்க. they don't know how to choose that. எக்ஸாக்ட்லி. அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்குமே பார்க்கும்போது. ஆமா, actually the important place in our face to test the foundation is our jaw. ஜால, ஓகே, jaw line இருக்குல, அங்கதான் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பண்ணணும். அங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சிமிலர் டு அவர் ஸ்கின் கலர் எது தென்படுதோ அதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோட். சோ அந்த மாதிரி அவங்க அந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் தட்டினாலே போதும். இப்ப மார்க்கெட் இருக்கிறது வந்து மேக், பாபி பிரவுன், யூனோ, all this makeup product are good enough for Indian skin tones. L'Oreal, Revlon, you know, all this. மால்ல போகும்போது ஆமா மேக் இருக்கு. ஸோ மால்ல போகும்போது மேக்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஏசியன் ஸ்டோரோ அப்படின்ற மாதிரி இருக்கு, நிறைய பேர் அங்கதான் இருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு மேக்கப் ஸ்டோர்லயும் அங்கேயே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. பட் அதை வந்து எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றது முதலாவது கொஸ்டின். அண்ட் சில பேர் வந்து இல்ல கேட்காம அவங்களே போய் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ கரெக்டான வந்து ஸ்கின் டோன், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாமா மேக்கப் பொறுத்தவரை? அதுல வந்து என்னன்னா நம்ம காசு வந்து கொஞ்சம் கூட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட நம்ம கேர்ள்ஸ்ங்க வந்துட்டு they don't invest on that. Actually most important thing வந்து ஃபவுண்டேஷன் தான். அதுல வந்து எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் பிரச்சனையே இல்லை, பிகாஸ் நம்ம ஸ்கின்க்கு தானே நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது வந்து குட் குவாலிட்டியா இருக்கணும். சும்மா கிட்டே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஷாப்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி ஃபேஸ்ல போட்டா அது ஸ்கின் டேமேஜ் ஆக்கிரும்.
ஸோ இன்வெஸ்ட் பண்றது வந்து உண்மையிலேயே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஃபவுண்டேஷன் பண்ணணும். the rest of the things doesn't matter. ஓகே. ஸோ முக்கியமானது அந்த ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து சரியா சூஸ் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு சம்டைம்ஸ் சொல்லவும் முடியாது பாருங்க, அது பூனைக்குட்டி மாதிரி வந்து நிற்பாங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அது சொல்லவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எங்களோட கம்யூனிட்டி கேர்ள்ஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, can see a lot of different changes in them. நிறையவே தெரியுது. ஓகே. ஆமா, இப்போ தெரியுதுல்ல, டிஃபரன்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நிறையவே. எல்லாமே ஓரளவு கரெக்டா எல்லாம் சூஸ் பண்றாங்க. ஒரு டைம்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது. ஆமா, இப்பவும் அப்படி யாராவது இருந்ததுன்னா சீக்கிரமா மாத்திக்கங்க. we are very பாவம், you know. ஓகே. நீங்க வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களுடைய பல பரிமாணங்களை பத்தி பேசிட்டோம் ஏற்கனவே. அண்ட் எங்கெல்லாம் இனி இதுக்கு அடுத்தது வந்து எங்க போகும்? அதாவது நீங்க ஆல்ரெடி யூ டூயிங் மாடல் ஸ்டாஃப், டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்தது ஏதாவது அடுத்த ஸ்டெப் என்ன உங்களோட லைஃப்ல? அடுத்தது எங்க போகணும்னு நீங்க விரும்புறீங்க? நான் வந்து என்னோட ஃபேஷன் ஷோ வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போலான்னு ட்ரீம் வச்சிருக்கேன். to recruit all international people from all over the world. Okay, so Indians மட்டும் இல்லாம மலேசியா மட்டும் இல்லாம அடுத்த லெவல் ஈவன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, ஈவன் ஒயிட் பீப்புளா கூட உங்களோட ஷோல வரணும் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எஸ், அது என்னோட லாங் டைம் ட்ரீம். அது கண்டிப்பா நடக்கணும். பிகாஸ் எல்லாமே ட்ரீம் பண்ணாதானே கிடைக்குது நம்மளுக்கு. ட்ரீம் பண்ணலன்னா வாழ்க்கையில இல்ல. அப்துல் கலாம் கூட சொல்லிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. அதேதான் முதல்ல கனவு. இவ்வளவு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இதெல்லாம் மை ட்ரீம் தான். சோ இன்னும் ட்ரீம் பண்றேன். இன்னும் ஐ ஹேவ் டு அச்சீவ் so much of things down the line. சோ அதுல ஒரு பிளானிங் வந்துட்டு இதுதான் என்னோட பிளானிங். and of course என்னோட மேக்கப் வந்து not only in Malaysia, I would like to take it abroad. So I want to establish in that manner. ஓகே. ஸோ குட் லக் உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. பட் இதுக்கு ஏதாவது ஒரு டைம் லைன் வச்சிருக்கீங்களா? நம்ம இன்டர்நேஷனலாக போகிறதுக்கு இன்னும், அதாவது இப்போ வந்து 2014 இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், பை 2015 17 2020 இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும், இன்டர்நேஷனல் லெவலில் அதை கொண்டு வரணுன்ற ஏதாவது ஒரு டைம் லிமிட் வச்சிருக்கீங்களா உங்களுடைய கோலுக்கு? 2017 கூட ரீச் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அது உங்களுடைய டைம் லைனா நீங்கள் செட் பண்ணிருக்கீங்க, 2017க்குள்ள நான் வந்து அந்த இடத்த பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. கண்டிப்பா. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன ஒரு கண்ட்ரில உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்களோட ஏதாவது இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அந்த வேலைகள் எல்லாம்? எப்படி நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஹோம் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யலாம் அட்டாயர்ல இருந்து எல்லாமே இப்போ ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்கேன். I want to work with good designers all over the world. Okay, very good. So currently வந்து உங்களோட ஷோஸ் எல்லாமே மலேசியாவுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் சிங்கப்பூர்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா ஷோஸ்? சிங்கப்பூர் ஒன்றும் பண்ணல. மேபி நான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சிங்கப்பூர்ல பண்ணலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஸோ hope it works out. ஓகே, வெரி குட். குட் லக். சரி, இப்போ வந்து இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து உங்களுடைய விஷயங்கள்லாம் பண்றதுக்கு எதிர்நோக்கும் தடைகள் நிறைய இருக்கும். அதுல வந்துட்டு பெரிய ஒரு தடையா இருக்குன்ற நீங்க ஃபீல் பண்றது உங்க மனசுல இருக்குது, இது மட்டும் எனக்கு வந்து பெரிய தடையாயா இருக்கேயா அப்படின்ற மாதிரி, அப்படி என்ன விஷயம் இருக்கு உங்களுக்கு? ஓகே, ஃபைனான்சியல் வைஸ் வந்து டெஃபினெட்லி எது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அதுதான் முக்கியம் இல்லையா, ஸ்டாப் எடுத்து வைக்கணும்னு. ஸோ அந்த வகையில வந்துட்டு நிறைய வாட்டி அதுல தடங்கள் வந்திருக்கு எனக்கு. பட் கடல் புனித்துல வந்துட்டு யாராவது ரூபத்துல வந்துட்டு எனக்கு ஒரு உதவி வந்துடும். ஸோ அஃப்கோர்ஸ் அதுல வந்து பல மடங்கு அதிகமா நான் திருப்பி அவங்களுக்கு அந்த ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள், பொருளாதார தடை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு போது அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க, அதை சொல்ல வரீங்களா? உங்களோட ஷோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க அந்த மாதிரியா? ஆமா, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்துட்டு மிஸ்டர் டிபி கானா. அவரு தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவ்வளவு நாளா அந்த ஷோ செய்யறது எல்லாமே முழுக்க அவரோட சப்போர்ட்ல தான் நடந்துச்சு எல்லாமே. Really helped me a lot. And also படம் விவாகரத்துல வந்துட்டு he was one of the co-producer as well. Okay. So yeah, I'm taking this time to thank him so much from the bottom of my heart. Okay. உண்மையிலே. and second thing, of course, போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கும். யாருக்கு தான் இல்ல? இந்த துறையில நீங்க போய் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சீங்களே, உங்க கூட சேர்ந்து நீங்க சம்பாதிக்கிறதே அதுதான் முதல்ல.
எஸ், முதல்ல சம்பாதிக்கிறது அதுதான். போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, எதிரி. அது வந்து ஒரு வார்த்தையில போட்டுமே, அது நம்மளுக்கு தேவையில்ல. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷனான ஒரு விஷயம் நினைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஃபேமிலியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் அச்சீவ் வாட் யூ aim for. ஓகே. ஸோ ஃபைனான்ஷியல் வந்து ஒரு பெரிய தடையா இருந்தது உங்களுக்கு. இப்போவும் அதை அப்போ வந்து நீங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் ஹெல்ப் கிடைச்சி அதை வந்து நீங்க கொண்டு செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஓகே. வேற வந்துட்டு இப்போ நம்ம அபித்து ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த கம்யூனிட்டியில நீங்க வந்து இந்த கம்யூனிட்டியில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மக்களோட பேச்சு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், சமுதாய எதிர்ப்புகள் ஏதாவது? நிறையவே சந்திச்சிருக்கேன். ஒரு கேர்ள் எடுத்து செஞ்சாலே வந்துட்டு போட்டி, பொறாமை, எதிர்ப்பு நிறையவே விஷயம் நடக்கும். பேஸ்புக்ல இருந்து ஆல் த மீடியாஸ் எவ்வளவு பேச முடியுமோ பேசுவாங்க. பட் at the end of the day எங்க அம்மா சொல்றது ஒண்ணுதான், வைரம் எங்க இருந்தாலும் குப்பையில இருந்தாலும் ஜொலிக்கிறது தான். இதான் எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு அட்வைஸ் எனக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலேயே ஒரு பெரிய வார்த்தை. எனக்கு கடவுள் துணை இருக்கு, நல்லவங்களோட ஆசீர்வாதம் சுத்தி இருக்காங்க. சோ பேசுறவங்க பேசிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு என் வேலை பார்த்து நான் செஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன். பட் சோஃபா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் வந்துட்டு மேலும் போயிட்டு தான் இருக்கேன். கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு நீங்க. ஆமா, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அண்ட் இறுதியாக உங்களோட ஒரு கேள்வி கேட்டுருவோமா? சொல்லுங்க. நீங்க வந்து இவ்வளவு ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவுட் தேர் இருக்குது, ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறீங்க. பிரைவேட்டா நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தடங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கா? எப்படி? சோஃபா பிரைவேட்டா எது செய்யுதுன்னு நான் நினைச்சது இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் வந்தது இல்ல. ஏதாவது நீங்க இந்த வெளியில போகும்போது ஏதாவது பேசும்போது யாராவது நம்ம என்ன பார்த்து பேசணும், நம்ம ஒரு ஃபன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதே வந்துட்டு ஏதாவது ஃபன்னா பேசிட்டு அதை கூட வந்து பிடிச்சி வச்சுட்டு நமக்கு எகென்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க யோசிச்சதுண்டா? அது நிறையவே நடந்திருக்கு ஆக்சுவலி. அது நிறையவே இருக்கு. பட் தென் அது வந்து ஆப் டு தி இண்டிவிஜுவல் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. நம்ம வந்து மனசுல ஒண்ணும் இல்லாதப்ப நம்ம பேசுறோம் இல்லையா? சோ அது வந்து அந்த விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அதே வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்டா ஒரு வெப்பனை வச்சுட்டு திருப்பி நம்மளே வந்து அதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அதுக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தை இல்ல. ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யா. ஓகே. அடுத்தது வந்துட்டு நீங்க முதல்ல சொன்னா நீங்க வரும்போது வீடியோ கால் போட்டாங்க, அழகா இருக்காங்களே, கியூட்டா இருக்காங்களே. ஸோ இப்படி அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, நிறைய ப்ரப்போசல்ஸ் வருமே, அதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? வரட்டும், நல்லது தானே. வர நல்லது தானே, அப்ப பிரச்சனை இல்லை. வர அப்படியே இங்க ஒரு டிஃப்ளெக்ஷன் அங்க ஒரு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய வருமையா? சும்மா அதாவது நம்ம பசங்க தான் சும்மா ஒரு பொண்ணு இருந்தாலே 1008 ப்ரப்போசல் வரும். இப்படி இருந்தா நிறைய ப்ரப்போசல்ஸ் வரணுமே, அதுவே அதுக்குன்னே தனியா ஒரு டைம் ஒதுக்க வேண்டியிருக்குமோ? இல்ல இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கா? சுத்தமா அதுக்கு டைம் இல்ல. வந்து ப்ரொபோசல் பண்றவங்க வருத்திட்டு போயிருவாங்க, என்னடா இதுக்கு லைன் போடுறது போறதுல பேசாம வேற ஆளுக்கு லைன் போட்டு போயிடுவாங்க. அதுக்கு டெக்னிக்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, தேவைப்படும் சில பேருக்கு. அபித்து உங்களுக்கு தேவைப்படுது போல? இல்ல ஐயோ அப்படி இல்ல, பொதுவா கேக்குறாங்களா? சரி, அப்படிலாம் ப்ரொபோசல்ஸ் வந்தா என்ன பண்றது அப்படின்றது கேக்குறீங்களா அபித்து? ஆமா. இவங்க என்ன பண்றாங்க? நிறைய பேர் ஒண்ணு பண்ணுவாங்க, பட் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேப்பமா, அவங்க என்ன பண்றாங்க? உடனே அண்ணா அப்படின்றீங்களா? இல்ல ஐ அம் ஆல்ரெடி என்கேஜ்ட் அப்படின்றீங்களா? அண்ணானு கூப்பிடுறது எப்படி? இல்ல அதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக் இல்லையா? அது பழைய டெக்னிக். இப்ப உள்ள பசங்க அதுக்கு மயங்கவே மாட்டானுங்க, வர மைண்ட் பண்றதே கிடையாது. இல்லன்னா இப்ப யாராவது அண்ணானு கூப்பிட்டா அவனுக்கு பக்கத்துல யாராவது ஃப்ரெண்ட் இருந்தா, டேய் மச்சான் உன்னை தான் கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க. அதுவே நிறைய நடந்திருக்கு. உன்னே தான் மச்சான் கூப்பிடுறாங்க, உங்க தங்கச்சி இதை கூப்பிடுறாங்க என்னன்னு கேளுங்க. அதனால விங் மேன் செட் பண்றது, போகும்போது விங் மேனை கூட்டு போறது, ஏதாவது பிரச்சனை வந்தா முன்னே மாட்டி விடுறேன் அப்படின்னு. ஓகே, சோ அண்ணா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. வேற இல்ல ஆக்சுவலி இந்த டைம் ஒன்னு சொல்லலாம் இருக்கேன். ஒரு ஃபேஷன் ஷோல வந்துட்டு என்னோட அண்ணா, உண்மையான பிளட் அண்ணா, என்னோட கூட பிறந்த ஒரு அண்ணா வந்துட்டு சவுண்ட் சிஸ்டம் கைஸ் கூட பேசிட்டு இருந்தாரு. ஓகே. சோ அந்த சவுண்ட் சிஸ்டம் கைஸ் வந்துட்டு எங்க அண்ணனை வந்து அண்ணனை போட்டு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்க அண்ணன் வந்து என்னை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தேடிட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஷோ நல்லா செய்யுமான்னு சொன்னாரு. அப்ப அந்த சவுண்ட் சிஸ்டம் கைஸ் கேட்டானுங்க,
யார் அண்ணன் இவங்கன்னு. அப்ப எங்க அண்ணன் சொன்னுச்சு என் தங்கச்சி. எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் மாநேரமா இருப்பாரு பாக்குறதுக்கு. நானும் எங்க அண்ணன் பக்கத்து நின்னா அண்ணன் தங்கச்சி சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி. சோ அந்த பசங்க என்ன செஞ்சுட்டானுங்க, உண்மையில உங்க தங்கச்சான்னு. ஆமாண்ணே, நான் நம்ப மாட்டேன்னு. ஐயோ ஆமாடா இது என் தங்கச்சிடா, அம்மா மேல சத்தியமா என் தங்கச்சிடா சொன்னா மச்சான்னு கூப்பிட்டாங்க. அத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க தெரியாம ஆரம்பத்துல அண்ணான்னு கூப்பிட்டோம், இனிமே மாத்தி கூப்பிட்டோம். ஆமா, இது வந்து ஆக்சுவலி எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட் இதுதான் ஞாபகம் வந்துச்சு இப்ப எனக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, சோ இந்த நேரத்துல ஏதாவது இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க உங்களுடைய பேஷன் அண்ட் ஒர்க்ல, இந்த நேரத்துல நீங்க யாருக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ண விரும்புறீங்க? முதல்ல வந்துட்டு என்னோட பெத்த தாய்க்கு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு நிறையவே எனக்கு மோரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அச்சா எங்க அப்பா இறந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து எல்லாமே. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு ஆர்வமே எனக்கு வந்தது. கேரள நாட்டியம் பெண்களுடனே. ஆஹா, ஓகே. சோ யாரு நீங்க வந்து கேரளா பேக்ரவுண்டா? ஆமா ஆமா. அச்சான்லயே வந்துருச்சு. ரைட், ஓகே. சோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேரளாவா, இல்ல அப்பா கேரளா அம்மா தமிழ் அப்படியா? அப்பா கேரளா, அம்மா தமிழ். அம்மா வந்துட்டு தமிழ்னு இல்ல, அம்மாவும் பார்டர் பாலக்காட்டுல இருந்து வந்திருக்காங்க. பாலக்காடு, ஓகே ஓகே. சோ அதுவும் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர் தான். ஓகே ஓகே. சோ அதனால அம்மாவுக்கு முதல்ல தேங்க் பண்ண விரும்புறீங்க. அடுத்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமா என்னோட பிள்ளைகளா இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து மோசம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அறிஞ்சதுன்னா. சோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. சோ ரேவதி, டிஹெச்ஆர் ரேவதிக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த வேலையில. அப்புறம் மிஸ்டர் டிபி கானா, அவரு வந்து எனக்கு மட்டும் இல்ல நிறைய ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்து அவரு ரொம்ப உருவாக்கி இருக்காரு இந்த மலேசியால. சோ அவர் வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவரை தெரியாதவங்க யாரும் இல்ல இங்க. அவருக்கு நிறைய பேர் தெரியுங்க. அவரு they know him very so much here. சோ அவரு என்னோட வெல் விஷஸ் நிறைய பேர் இருக்காங்க என்னை சுத்தி. அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். and of course கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க. ஓகே. வேற யாராவது விட்டு போச்சா? எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. ஓகே, வெரி குட். சோ அவர் பேர் என்ன சொன்னீங்க? தீபி கானாவா? டிபி கானா. ஓகே, டிபி கானா. ஸோ அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு. நீங்களும் சொல்லியிருக்கீங்க நானும் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு ஷோலையும் புதுமுகங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து இருக்காங்க, அவங்கள தவிர புதுசாக வரவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றது. ஸோ அந்த புதுசாக வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயமா, இல்லைனா அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது? அவர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா நம்ம வந்து பே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு யாராவது செய்த நல்ல விஷயங்களும் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது. அது வந்து பே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒருத்தவங்க செஞ்சாங்க அதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செய்யறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எண்ணம் வந்து அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி வந்ததா, இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நேச்சுரலாவே இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி ஹெல்பிங் அதர்ஸ் அந்த மாதிரியோட பேசினா? இல்ல இயற்கையாவே லொகேஷனா எல்லாத்துக்கும் தெரிய வந்த ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சாஃப்டான ஒரு ஹார்ட், ரொம்ப என்ன சொல்லுவாங்க பாவப்படுற ஒரு ஹார்ட். ஒருத்தவங்க பார்த்தாலே வந்து என்ன இருக்கோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் தான் யோசிப்பேன். அந்த மாதிரி ஒரு குணமா ஒரு பொண்ணு நானு. அது ஒரு வீக்னஸா நான் சொல்ல மாட்டேன், அது எல்லாருக்கும் வராது. அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அது பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு வேண்டியது நான் சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் போய் சேருதா, அதனால அவங்க நன்மை அடையறாங்களா. சோ அது வரைக்கும் அது வந்து நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஷோ. நம்ம இப்போ வந்து சிந்து எங்களோட நினைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நானும் பேசணும்யா, என்னையும் விடுங்க பேசுறதுக்கு அப்படின்னு சவுண்ட் விடுறாங்க. ஆனால் இப்போ அவங்க பேசுவாங்க இல்லையான்றதான் கொஸ்டின். பார்க்கலாம். சிந்து வணக்கம், உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குது எங்களுக்கு. ஐயோ கேக்குது, ஐயோ கேக்குது, கேக்குது சிந்து. கேக்குதுங்கறீங்களா கேட்க கூடாதுங்கறீங்களா? சே நீங்க வந்தாலே ஒரு கலகலப்பு, ஒரு கிளுகிளுப்பு. வாங்க வாங்க வாங்க.
ஏன் இப்படி உங்ககிட்ட நான் பேச வரல, ஓரமா போங்க. தெரியும்யா நீங்க எங்ககிட்ட எங்கெல்லாம் பேசுறீங்க. வாங்க, லோகேஷன் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் லோகேஷினி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிந்து, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னது, டான்ஸ் கொரியோகிராஃபர் நீங்க. ஆமா, நாளைக்கு step கத்துக்க போறீங்களா? நான் வேற சொல்ல சிந்து, நம்ம இந்த நேரத்துல சொல்லி ஆகணும், இல்லன்னா சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அபித்து, ஓ சொல்லுங்க. சிந்து கூட ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் தான். அவங்க ஒரு படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணாங்க, அந்த படம் வரவே இல்ல. அதோட நிறுத்திக்கோங்க, அதோட. ஐயோ, அந்த டைரக்டர் அதோட படுத்துட்டார்ல. ஒரேடியாவா? இல்ல ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. போங்க. இன்னுமா? யோ, கதையே பழசா போயிருக்குங்க படத்துக்கு. அதெல்லாம் எவர் ஃப்ரெஷ், எவர் ஃப்ரெஷ், எவர் கிரீன். சரி விடுங்க. ஓகே, வாங்க, நீங்க வந்து லோகேஷன் கிட்ட பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்க போது, கொரியோகிராஃபரா, ஆஸ் அ கொரியோகிராஃபரா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஃபிலிம்க்கு வந்துட்டு ஒரு 3 ஜானர், அதாவது வந்து 3 வகையான டிஃபரன்ஷியேட் காட்டுற மாதிரி ஸ்டெப்ஸ் கேக்குறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணுதான் வரும், அதாவது வெஸ்டர்ன், ஃப்ரீ ஹேண்ட், அந்த மாதிரி ஒரு இதுதான் வரும். அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஹிப், அதாவது பெல்லி டான்ஸும் வேற ஃபாஸ்ட் பீட் அந்த டான்ஸும் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எப்படி பூஸ்ட் அப் பண்ணுவீங்க? யாராவது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு வந்து இவங்க வந்து டான்ஸ் கொரியோகிராஃப் பண்றாங்க ஒரு மூவிக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க சில பேருக்கு வந்து நேச்சுரலா இதுதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதுதான் வரும், பட் வந்து அந்த சாங்க்கு வந்து 3 வகையான டான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க டைரக்டா. இந்த மூங்கில் பிரம்பு இருக்குல்ல, அது எடுத்து நச்சு அடிச்சு ஏன் பண்ண மாட்டேற, பண்ணு சொல்லி அடிப்பா. எனக்கு என்ன மூணுல முடின்ற மாதிரி தோணிருச்சு. என்ன ஜபிது, மூணுல முடின்ற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இழுத்து மூடியாச்சுல, அதான் தூங்க வச்சு, அதான் புதைச்சாச்சுல. ரைட், ஓகே. சரி, நம்ம லோகேஷன் கிட்ட விடுங்க. அவங்க லோகேஷினி ஏதோ சிந்துக்கு சொல்ல வராங்க. ஓகே லோகேஷன், நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல? ஓகே, அப்ப அந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா, அவங்க அந்த ஆர்டிஸ்ட்க்கு வரல டான்ஸ், ஆனா 3 வகையா ஸ்டெப் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? முதல்ல அவங்களுக்கு ஃப்ரீ டான்ஸ், ஒரு மியூசிக் போட்டு அந்த பிட் சாங்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, ஓகே உங்களால என்ன ஆட முடியும் ஆடி பாருங்கன்னு சொல்லுவோம். அதுல இருந்து எடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் மூலியமா வச்சு அவங்கள அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்துட்டு வெரைட்டிஸ் காமிக்கலாம். சோ அந்த மாதிரி செய்யலாம் நம்ம. அதர்வைஸ் அவங்கனால என்ன முடியுமோ அது ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களோட லெவலுக்கு இறங்கி போய் நம்ம சொல்லி கொடுக்கணும். வேற வழியே இல்ல. அவங்களுக்கு என்ன வருதோ அதுல ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு அதை எப்படி இந்த மாதிரி மாத்த முடியுமோன்னு பண்ணணுமே தவிர வேற வழியே இல்ல. அவங்களுக்கு வரல. நான் இப்ப வந்து பாக்யராஜ் கூப்பிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஆடுங்கன்னா முடியுமா? அவர் பண்ண எக்ஸசைஸ் தான் பண்ணுவாரு. 1 2 3 4 1 2 3 4 அப்படிதான் பண்ணுவாரு. பட் அவங்க வந்து லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க. பட் வந்து பெல்லி டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டக்குன்னு யாருக்கு வந்துராது. ஆமா ஆமா, பெல்லி டான்ஸ் அதனால வந்துட்டு அவங்க கேக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லயோ இல்ல ட்ரெஸ்ஸிங்ல பண்ணலாம் இல்லையா? ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல பண்ணலாம். அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாலே வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, that will carry weight for the song. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ வந்துட்டு பெல்லி டான்ஸ்னா சேர்ந்து நான் உங்களுக்கு டிப் கொடுவா. சொல்லுங்க. அவங்களுக்கு வரலனா இந்த ஹூலி ஹூப்ஸ் இருக்குல்ல, என்ன அதான் இந்த மொஸ்கிட்டோ நெட்ல எல்லாம் மேல போடுவாங்களே அந்த ரவுண்டா, அத ஒண்ணு கொடுத்து இத கொஞ்சம் ஆட்டிங்க இடுப்புல வச்சுன்னு கொஞ்ச நேரம் விடணும். சரியா? அது அவங்க வந்து கரெக்டா பண்ணிட்டாங்கண்ணா ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஆமா, அது அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு பண்ணுங்க இப்போ அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்டர். அப்படி இல்ல, அந்த ரிங் டான்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது கொடுத்து ஒரு 1 hour வந்து பண்ண வச்சோம்னாலே ஒரு 2-3 ஸ்டெப் அதை வச்சே குடுக்கலாம். இந்த இடுப்பெல்லாம் அந்த அடுப்பு மாதிரி இருக்கவங்களுக்கு இடுப்பு கூட வந்துரும் அது பண்ணா. ஆமா. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா சிந்து? ஆமா இருக்கு. ஐயோ லேட்டா வந்துட்டு கேள்வி எப்பாரு. இல்ல லாஸ்ட் ஒன் பாஸ். சொல்லுங்க, என்ன கேள்வி?
இப்ப வந்து ஸ்கின் வந்து சிலருக்கு வந்து என்ன காஸ்டியூம் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் பர்ன் ஆகுற மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி கருப்பா. எந்த காஸ்மெட்டிக்ஸும் ஒத்துக்காது. நானே பாத்திருக்கேன், நானும் பியூட்டிஷியன், ஆக்சுவலி நானும் முடிச்சிருக்கேன். கொஞ்ச நாள் வந்து பிராக்டிஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் வந்து டக்குன்னு சேராது. நாங்க வந்து சென்ஸ் அந்த டெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம், வாட் எவர் காஸ்டியூம்ஸ். ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா சில ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்லயே வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கின். அதாவது வந்து என்ன காஸ்டியூம்ஸ் போட்டாலும் அந்த இடம் பிளாக் அப்படியே பர்ன் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் ஸ்கின். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படியான சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்கின் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிருங்க. இல்ல அவங்களுக்கு மேக்கப் பண்ணனும், அவங்களுக்கு ஓகே 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 காமெடிப்பா, அதுக்கு சீரியஸ் எடுத்துறாங்க சிந்து. ஓகே, இப்போ லோகேஷினி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் அவங்க சொல்லுவாங்க. சோ லோகேஷினி இதுக்கு என்ன பண்ணலாம் இப்படியான மக்களுக்கு? ஓகே, ஆக்சுவலி வந்து ஸ்கின் ரிவீலிங் பண்ணனும்னா கண்டிப்பா அது வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு தான் கவர் பண்ண முடியும். அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஃபேஸ்க்கு போடுற ஃபவுண்டேஷன் வேற, ஸ்கின் பாடிக்கு போடுற ஃபவுண்டேஷன் வேற. சோ அத வச்சு நம்ம கவர் பண்றதா இருந்தா கவர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸ்கின் கலரோட மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப அப்படியே ஒட்டுன மாதிரி வந்து தைக்கலாம். தைச்சிட்டு ஜஸ்ட் டு கவர் தி சன்பர்ன். சோ அதுக்கு மேல நம்மளோட அவுட்ஃபிட் டிசைன் பண்ண அவுட்ஃபிட் நம்ம போடலாம். சோ நார்மலி அப்படிதான் நம்ம செய்வோம் இங்க. பட் பெரும்பாலும் வந்து ஃபவுண்டேஷன் வச்சு தான் கவர் பண்ணுவோம், which is not for the face. பாடிக்கு தனியா ஃபவுண்டேஷன் இருக்கு. சோ பாடிக்கு தனியா ஃபவுண்டேஷன் இருக்கு, ஃபேஸ்க்கு தனியா ஃபவுண்டேஷன் இருக்கு. அதோட சென்சிட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்க ஸ்கின் ஃபேஸ் ஸ்கின் வந்து அதிக சென்சிட்டிவ்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் பண்ணிருப்பாங்க. பட் அது தவிர அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது பண்ணவே முடியாது. அது ஸ்பெஷலி ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, மூவிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க அந்த ஸ்கின் பாடி ஸ்கின் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு அது தச்சு அந்த மாதிரி ஃபிட்டா அதுக்கப்புறம் அது மூலமா பண்ணலான்றீங்க. வழி உண்டானால் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, மார்க்க பந்து. ஓகே, அவ்வளவுதானே சிந்து? ஃபைனலா லோகேஷினிக்கு வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். Thank you so much சிந்து. கடைசியா எனக்கு ஒண்ணே டிப் சொல்லுங்க. ஒரு நல்ல கொரியோகிராஃபரா வரணும்னா, ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா வரணும்னா எனக்கு ஒரு நல்ல டிப் கொடுங்களே. முக்கியமா அவங்க கொரியோகிராஃப் பண்ற படம் டைரக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா, ஒரு நல்ல கொரியோகிராஃபர் வரணும்னா அடிப்படையில வந்துட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு மனசு வந்து சந்தோஷமா இருந்தா எது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு நன்மையா போய் முடியும். ஆஹா, எவ்வளவு அருமையான இருக்கு. சூப்பர் பாயிண்ட் சிந்து, நல்லா கேட்டீங்க. விரும்பி செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு ஒரு நாளும் செய்யப்படும். இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்குத்தா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, டைரக்டா கூட சொல்லுவோம். எதையுமே நம்ம வந்து இஷ்டப்பட்டு பண்ணோம்னா அதுல வந்துட்டு உங்களுடைய இது வந்துரும், நல்ல விதமா அது ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஒர்க்கா நினைச்சு பண்ணாம இது ஒரு வேலை அப்படின்னு நினைச்சு பண்ணாம அது வந்து இது ஒரு பேஷன், ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, பல விதத்தை வந்துட்டு வேலையா பண்றாங்க, ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே வந்து அவங்களுக்கு பலருக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லையோ அதை பாக்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவே வந்து இஷ்டப்பட்டு ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா இப்ப அதுதான் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாவும் இருக்கு, பாக்குறவங்க கிட்டயும் வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதா, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி, யூனோ. ஆமா, சோ நல்ல ஒரு பாயிண்ட் கடைசியா வந்து நம்ம லோகேஷ் சொல்லிருக்காங்க. ஓகே, குட், thank you. ஓகே, சோ லோகேஷ் வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வளரணும். சோ மேலும் நீங்க மறுபடியும் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதே செலிபிரிட்டி டைம்ல மறுபடியும் உங்களை நாங்க மீட் பண்ணணும். அப்ப அவங்க வருவாங்களான்றது நம்ம சொல்ல முடியாது. அப்ப வந்து ஜிடிஆரா அது யாரு? I'm sorry, I want big networks, yeah. I want big networks, you know, international networks எல்லாம் வேணும் எங்களுக்கு.
அப்ப ஐயோ, அந்த ஜிடிஆர் மாதிரிலாம் பெரிய இல்ல. நெட்வொர்க்கா நான் இருக்கும் boss. எப்போதுமே எனக்கு கவலைப்படாதீங்க. கொடுக்க அந்த வாய்ப்பு நான் வந்து மறக்க மாட்டேன். ஓகே, குட் குட் குட். நன்றி லோகேஷினி, எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி. அதாவது இன்னைக்கு வந்து உங்களோட ஷார்ட் நோட்டீஸ்ல தான் வந்துட்டு நம்ம வந்து உங்களை இன்னைக்கு இந்த செலிபிரிட்டி டைம்ல கொண்டு வந்தோம். அது முன்னாடியே வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு அப்போ வந்து உங்களோட கான்டாக்ட் எங்களுக்கு இருக்கல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது ரேவதி, டிஹெச்ஆர் ரேவதி. ஸோ அவங்களுக்கும் வந்து நன்றிகள். அண்ட் இந்த நேரத்தில் எங்களோட இணைந்து கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வேலையை பற்றி, உங்களுடைய பேஷன் பற்றி டிப்ஸ் எல்லாம் வர பலது கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற, இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போகிறதுக்கு உங்களுடைய அபிலாஷைகள், அப்புறம் வந்து கோல்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் பண்ணணும்னு. ஸோ அதெல்லாம் வந்து 2017 பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஜிடிஆர்ல சில டாபிக்ஸ்ல பேசும்போது சொல்லியிருப்போம், கோல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணலாம், ஆனா எப்பவுமே அதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும் அப்படின்ட்டு, ஒரு டைம் லைன் வைக்கணும். நம்ம அப்பதான் அந்த டைம் லைனை நோக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து 2017 வந்து அதை பண்ண முடியாம போனா கூட நீங்க எவ்வளவு கிட்ட இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு வந்து ஸ்கேலிங்ல தெரியும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம 2018 கூட பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம அது கிட்ட போயிட்டோம், அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்கேலிங், அதாவது டைமிங் இருக்கணும், ஏதோ ஒரு ஸ்கேல் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஸ்கேல் நீங்கள் பண்ணிருக்கனால நீங்கள் டெஃபினெட்லி 2017 பண்ணிடுவீங்க. அதுக்கு வந்து எல்லாம் இறைவனும் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துகின்றோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஜோவியலான ஒரு குரூப், ஒரு ரேடியோ டிஜே. ஆசம். நான் எதிர்பார்க்கறேன் இவ்வளவு ஜாலியா போவோன்னு. தேங்க்யூ சோ மச். ஆமா, இவங்க வரும்போது கேட்டாங்க, எவ்வளவு நேரம் சார் பேசுவீங்க, கடையை எப்ப சார் முடிவீங்க? 1 hour பேசினா போதுமா, என்ன பாட்டெல்லாம் வேற கேக்குறீங்க, எவ்வளவு நேரம் போகும் இது? கண்டிப்பா நான் கனடாக்கு வந்தேன்னா உங்க நான் பார்க்கணும். ஓகே, ஷுவர், டெஃபினெட்லி. வாங்க வாங்க வாங்க, வெல்கம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க பாட வைக்கணும்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மாதிரி 4 லைன். ஆமா ஆமா, அது பாடிட்டு தான் இன்னைக்கு சைன் ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. அதானே, ரைட். அட்லீஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் சாங், நீங்க வந்து அடிக்கடி முன்னுக்கு ஒரு ஃபேவரட் சாங், அதுல உங்களுக்கு ஃபியூ லைன்ஸ் பாடி காமிங்களா? இறைவனில் ஒருத்தனை சந்தித்தேன், தனிமையில் தேவனை சந்தித்தேன், அவனுடைய பெண்மனம் என்ன முழு குருடா, எவனிடம் விழுவது தெரியாதா, மீனுக்கு நீண்டது விளையாட்டா, அவன்தான் மனிதன் தின கனவில் காண்கின்றவன். அவ்வளவுதான். வாவ், ஏதோ தத்துவமே சொன்ன மாதிரியே இருக்கு. வச்ச பெருமை ஜிடிஆருக்கு சேரும். வாழ்த்துக்கலாம். பாடல்ல பாத்தீங்கன்னா வரிகள்லாம் வந்து தத்துவமாவே இருக்கே. பல பெண்களுக்கு கூட இது வந்து ஒரு அறிவுரை மாதிரியா இருக்கு அந்த பாடல. நல்ல லைன். ஆமா, நல்ல லைன்ஸ், நல்ல லைன்ஸ் அந்த பாடல்ல. அதெல்லாம் என்னது, நான் ஆக்சுவலி இந்த பாடல் நான் கேட்டதே இல்ல. கேட்டுப்போ, அது என்ன சாங்னு? ஆமா, அது என்ன சாங்? வாட் ஆர்யா அனுஷ்காவோட புது படம் 2ஆம் உலகம். அதுலயா? ஓ எஸ் எஸ். படம் மொக்கையா இருந்ததுனால பாடல மிஸ் பண்ணிட்டோம். இல்ல ஆக்சுவலி இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரிகள். ஓகே 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 ஓகே. சோ பாருங்க, நம்ம இந்த படத்தை வந்து அடுத்தது என்ன 3ஆம் உலகம்லாம் எடுத்துடாதீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன கூட்டம் பலது இருந்ததுனால நம்ம வந்து இந்த பாடலை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து எப்படி மன்னவனே என் மன்னவன் ஆரம்பிக்குமா அந்த பாடல்? இல்ல இல்ல இல்ல, இந்த படம் வந்துட்டு சின்மயி பாடின பாடல். ஓகே, சோ முடிஞ்சதுன்னா நம்ம கொஞ்ச நேரத்துல அந்த பாடலையும் கேட்டுடலாம். ஓகே, சோ அதனால அது எப்படி, அந்த முதலாவது வரி எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாடல்ல? இரவினில் ஒருவனை சந்தித்தேன். அப்படியா? ஓ, இரவினில் ஒருத்தனை சந்தித்தேன்டா. ஓகே, சோ அந்த பாடல் நம்ம இன்னைக்கு எப்படியுமே கேட்டுருவோம் நம்ம. ஓகேவா? என் விருப்ப பாடல போட்டுருங்க. ரைட், ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்திருந்து இவ்வளவு விஷயங்களோட பேசிக்கிட்டது, ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி 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 லோகேஷ்னி. அண்ட் தொடர்ந்து உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வெற்றி பெற எங்களுடைய ஜிடிஆர் நண்பர்கள் நேயர்கள் எல்லோரோட சார்பிலையும் உங்களை வாழ்த்துகின்றோம்.
Thank you so much. My pleasure to be with you all today. தேங்க்யூ. அண்ட் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்துட்டு இன்னொரு 6 months 1 year கழிச்சு உங்களுடைய புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, புது டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் கூட எங்களோட நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினா டெஃபினெட்லி யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அஸ். அண்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கள் GTR வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 110 கண்ட்ரியில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி டைம் ஷோவில் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க நாங்களும் ஆவலாக இருக்கோம். ஸோ நீங்கள் தான் ஒரு 6 months 1 year whatever உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடுவில் பண்ணுவீங்க இல்லையா, புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி எங்களோட வந்து ஷேர் பண்ண விரும்புங்கன்னா மறுபடியும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். Thank you so much. I will. ஓகே, இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பேஸ் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலலாம் நின்று நெட் கேஃபேல எல்லாம் போய் ட்ரை பண்ணி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் அதுக்கு மத்தியில் நடுவில் வந்து எங்களோட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய டைமை. நன்றி அகெயின் டு யூ. அண்ட் மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் லோகேஷ்னி. வணக்கம். Bye. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்போடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 4168000924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், ஒளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் தி செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஆக facebook.com/கோகுலம் தமிழ் ரேடியோ. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. மானிட பிறவி என்பது நாம் அனைவருமே வரம் வாங்கி வந்த ஒரு பிறவி. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மடிந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்து மடிந்தோம் என்று இருத்தல் மிக அவசியமானதொன்று. வாழ்க்கையில் நாம் அனைவருமே ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். நம்மை வெற்றி அடைய விடாமல் தடுக்கி கீழே விழச் செய்யும் தடைகளை அறிந்து அவற்றை அகற்றினால் மட்டுமே நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நாம் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் கூர் வைக்குமே. ஒரு மனிதன் நான் மனிதன் என்று மார்த்தட்டி பெருமை கொள்ள ஒரே காரணம் தன்னுள் இருக்கும் 6ஆம் அறிவான சிந்தனை ஆற்றலால்தான். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? நாம் எதையும் செய்வதற்கு முன் சிந்தித்தாக வேண்டும். மனதை விழிக்கச் செய்வது மிக அவசியமானதொன்று. வெற்றியின் சிகரத்தை தொட விரும்பும் அனைவரும் மனதளவில் தங்களை எப்படி தயார் செய்து கொள்வது என்பதை அறிய வேண்டும். ஆனால் நம்மிடையே பெரும்பாலானோர் வாழ்வின் வெற்றிக்கு தடையாகவும் இடையூறாகவும் அவர்களின் வாழ்க்கை சூழல், படிப்பு, வேலை, பொருளாதாரம், குடும்பம், சமுதாயம் போன்ற சுற்றத்தையே காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காரியம் செய்பவர் காரணம் சொல்வதில்லை, காரணம் சொல்பவர் காரியம் செய்வதில்லை என்ற கூற்றுக்கிணங்க பலவீனங்களை அகற்றி ஒரு வெற்றியாளருக்கான தகுதிகளை நமக்குள் நாமே நிரப்பிக் கொள்ள வேண்டும். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே. அந்நிலையில் நமது GTR கோகுலம் தமிழ் வானொலியில்
நமக்கு நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தடையாக இருப்பது என்ன? நம் வெற்றிக்கான தடைகள் தான் என்ன என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் த செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/gokulam tamil radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ இப்போ எங்களோட இணைஞ்சிருந்தாங்க KS லோகேஷினி ஃப்ரம் மலேசியா. ஸோ அவங்க தான் வந்து இன்றைய செலிபிரிட்டி டைமில் எங்களோட இணைந்து கொண்டவங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம மாதவிக்கிட்டையும் அபித்துக்கிட்டையும் கேட்போம், என்னெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா இந்த ஷோவில் இருந்து? எஸ், நிறையவே கற்றுக்கிட்டோம். நிறையவே கற்றுக்கிட்டோம். ஆமாம். என்னதான் கற்றுக்கிட்டீங்க, கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா? நோ லைக் ஒரு ஆள் ஒரு வேலையை பண்றதே அப்படியே நக்கு தள்ளி போவோன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு லேடியா இருந்துகிட்டு இவ்வளோ இதுலயும் லைக் சக்சஸா நிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். பல தடைகளையும் இதையும் தாண்டி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அவங்க பேசுறதுலயே தெரியுது. அவங்களோட கான்பிடன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் வளருவாங்கன்னு அந்த நம்பிக்கை அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொன்னு விஷயம் அவங்க சொன்னது லைக் ஆழமா பதிஞ்சது என்னன்னா, ஒரு கட்டத்துல என்னமோ இந்த மாதிரிதான் சொன்னாங்க, அவங்களும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, புது முகங்களையும் வர்றது. லைக் பழச மட்டுமே வச்சு இது பண்ணாம அடுத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்து அடுத்தவங்களையும் வளர்த்து விடுறது விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல, எனக்கு நான் கேட்ட வரைக்கும் அந்த ஒரு அவங்ககிட்ட மாதவி சொல்ற மாதிரி அந்த குட் குவாலிட்டி, அது வந்து ஒரு வாரத்தை சொல்லுவாங்க, பிறர் வாழ நாம் வாழ, மற்றவங்கள வாழ வச்சு அதில் நம்மளும் வாழ முடியுன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது தான். அது வந்து அவங்க வந்து ரொம்ப எதை பண்ணாலுமே அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு ரைட் வேர்ட். எதை பண்ணாலும் அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோட அதை லவ் பண்ணி, ஐயோ இது கடமையா அப்படி பண்ணாமல் அதை நம்ம லவ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வரும். அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி லேடியை இந்த மாதிரி ஒரு கேர்ளை பார்த்தா நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். இன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி மீன்ஸ் ரொம்ப வாவ் அப்படி ஆயிடும் எனக்கு. அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. என்ன சிந்து வேற இருக்காங்களா இல்லையா? நீங்க வாட்டில் ஒரு மாதிரி அப்புறம் அவங்க என்ன அபித்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்புறம் என்ன இன்னைக்கு தான் அவங்களே வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. எல்லாரோட காலையும் விழுகிறதா சொல்லியிருக்காங்க, பெரியவங்க காலில் எல்லாம் விழப்போறான் அப்படின்னு. சிந்து
மூச்சே இல்ல. அதான் இல்ல மூச்சே இல்லன்னு மாதவிக்கு பயத்துல இருக்காங்களா இல்ல அபித்து இப்படி சொல்லிட்டாங்களேன்ற ஒரு ஃபீலிங்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்ல அவங்க இங்க சைட்ல அடியே அப்படின்னு போடுறாங்க, மிரட்டுறாங்க. அங்க மிரட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அடியே அப்படின்னு. ஆமாடே நோ யாரு தூக்கி போட்டு மிதிக்க விட இல்ல, அவங்க வந்து வாய்ஸ் வராம போச்சு நினைக்கிறேன். உள்ள கீன்னு கேக்குது பாருங்க, புது mic ஏதோ பண்ணுது. செட்டா அப்படிதான் கேக்கும். புது ஹெட்செட்டா ஆமா ஆமா கொஞ்சம் soft ஆ மூச்சு எல்லாம் கேக்குது. வாங்கிட்டாங்களா? வேற வழி. நான் ஸ்கூல்ல மீட்டிங் வச்சாலும் பயப்பட மாட்டேன், ஆபீஸ்ல மீட்டிங் வச்சாலும் பயப்பட மாட்டேன். சனிக்கிழமை அதுவும் நேர்ல கூட இல்ல, இப்படி என்ன நடுங்க வச்சுட்டீங்களே. அட அட அடடா மாதவி நீ ரெண்டு பேருமே இருக்கு போல இருக்கு. ஆமா. லோகேஷினிய பாட வைத்த பெருமை நீங்க, அப்புறம் வந்துட்டு சிந்துவை மைக் வாங்க வைத்த பெருமை சொல்லவே இல்லையே. கஷ்டப்பட்டு மைக் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம். இருங்க அதை நாங்க செக் பண்ண வேணாமா, அது உண்மையா பொய்யா? சிந்து எல்லாம் எடுத்த வாட்டுக்கு அதாவது திரும்பினா போய் சொல்றவங்க. ஆமா ஆமா இன்னைக்கு வந்து அப்பாவோட மைக் யூஸ் பண்ணிட்டு இப்படி கூட போய் சொல்லுவாங்க. அதனால எதையுமே நான் சிந்து சொன்னா நம்புற மாதிரி இல்ல. இப்ப என்ன வெப் கேமரா கனெக்ட் பண்ணுமா? ஐயோ வேணாம், தெய்வமே வேணாம். நம்பிட்டோம். ஆசைப்படாதீங்க, ரொம்ப மூஞ்செல்லாம் கட்ட மாட்டேன். யார் அதெல்லாம் கேட்டா சும்மா போங்க. நானே வந்து லொகேஷன் பார்த்துட்டு அந்த எஃபெக்ட்ல இருக்கேன், அவங்க ஏன் போடுறாங்களாமா, சும்மா இருங்க. என்னது ஒண்ணும் இல்ல. எது என்ன அது ஏன் இதுக்கு எடுத்தாலும் சாவம் போடுறதும் அடி சண்டை போடுறதுமே இருக்கீங்க? நல்ல பிள்ளைங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்களே. மாதவியே வந்து செம கடுப்புல இருக்காங்க, நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க நான் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்கார்னை மட்டும் திருட்டி திருட்டி சாப்பிடுவீங்க, பங்கு போட்டு சாப்பிடுவீங்க. இத மட்டும் தனியா பாத்துட்டு வந்து பேச்சு வேற. ரைட் 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 ஓகே ஓகே. நான் என்ன செய்யப்பா, அவங்க போட்டாங்க கேமரா நல்லா